அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் மிஷ்கின் சார், ராஜன் சார், உதயகுமார் சார் அண்ட் சேது சார், ஸ்னேகன் சார் அண்ட் ரோபோசங்கர் சார், அண்ணா மயம்கோபி அண்ணா அண்ட் எல்லாருக்குமே என்னோட வணக்கங்கள். சொல்லியாச்சு. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இது எனக்கு மட்டும் ஃபஸ்ட்டு படம்னு இல்லை, ஹீரோக்கு ஃபஸ்ட்டு படம், மியூசிக் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம். ஸோ நாங்கள் எல்லாரோட புது முயற்சி தான் இது. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் வெல்கம் ப்ரெஸ் மீடியாவுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. எல்லோருக்கும் முதற்கண் வணக்கம். ராதிகா மாஸ்டர், நான் ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கு வந்து ராதிகா மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர் ஃபார் ஆல் த சாங்ஸ். So that's one of the main reasons I'm here. And இந்த படம் த ப்ரூஃப் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது காமன் ஃபார் ஆல் லாங்குவேஜஸ். ஆல்ரெடி இஸ் அ ட்ரைலிங்குவல். தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் பண்ணுறாங்க. நல்ல சாதுரியமான ஒரு முடிவு. லோ பட்ஜெட் ஃபில்ம்ஸ், சின்ன இடத்துல எடுத்து ஃபனல் இப்படி மேலே போகிற மாதிரி மோர் சேல்ஸ் ஏரியாஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஒரு சாதுரியமான ஒரு முடிவு. ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது நம்ம மிஷ்கினுக்கு இருக்கிற மாதிரி. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பொறுத்து இருக்குது. மிஷ்கினுக்கு அழகான சிரிப்பு வரும், நான் சிரிக்கவே மாட்டார். கோவத்தில் இருப்பார். அருமையான கண்கள், அது கூலிங் கிளாஸ் போட்டு மறைச்சிடுவார். நமக்கு பகல் வேலையில் வந்து எதிர்த்தாப்பில் எம்ஜிஆர் சிவாஜிக்கே வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ராத்திரியில் 12 மணிக்கு ஊசியில் நூல் கோக்கிற அளவுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு அந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஹி ஹேஸ் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ் தேர். அவர் படம் ட்ரெயினில் நான் நடிச்சிருக்கேன். அவர் நடித்து காட்டுறாரு, ரொம்ப வயிற்றுச்சலாக இருந்தது. அந்த கண்ணும் அந்த சிரிப்பு எங்கிட்ட இல்லையே அப்படின்னு. அதுபோல் ராதிகா மாஸ்டர், இந்த ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்களுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அண்டு டான்ஸ் மாஸ்டர் ஒண்டி தான் எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் முதல்ல வந்து காலில் விழுந்து வணக்கம் கௌரவித்த பிறகு தான் அவங்க வந்து ஷாட்டுக்கே போகிறாங்க. பாவம் இந்த டேரக்டர், எந்த டேரக்டருக்கும் அந்த கொடுப்பின கிடையாது. அவன் பாவம் க்யூவில் நின்றுட்டுருப்பான். அவன் தேடணும். முருகதாஸ் ரமணா ஷூட்டிங்கில் உள்ளே அலோவ் பண்ணல, சின்ன பசங்கள்லாம் அலோவ்டு இல்லைன்னு. அதான் டேரக்டர்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் மாதிரி வெளியில் அனுப்பிச்சு உள்ளே கொண்டு வந்தாங்க. ராதிகா மாஸ்டர் ஹேஸ் தட் அன்ஃபேர் அட்வான்டேஜ் பிகாஸ் ஷி ஹேஸ் அ டோட்டல் லீடர்ஷிப் போகணும். ஒரு டைரக்ஷன்னா லீடர்ஷிப் போகணும். உனக்கு சினிமா கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். லீடர்ஷிப்னா நம்ம மிஷ்கின் மாதிரி டோட்டல் கண்ட்ரோல் போத் தி கிராஃப்ட், தி பீப்புள், எவ்ரி திங், த பிஸ்னஸ் ஆஃப் இட், தி இண்டஸ்ட்ரி ஆஃப் இட். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லோரும் மேய்ச்சி கட்டி அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் இருந்ததுனால இட் இஸ் ஈஸி ஃபார் தம் டு டைரக்ட் அ ஃபில்ம். அதான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வந்து டைரக்டர் ஆகிடுறாங்க. பிரபுதேவா டைரக்டர் ஆகிடுறாரு. புதுசாக ஒன்று வந்திருக்கு. இப்போ அவங்களோட சன்னு தீபக் இந்த பக்கம் மியூசிக் டைரக்டராக இருக்குது. இந்த படத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. தீபக் நல்ல 6 feet 4 inches ஹைட்டு. அவர் என்ன ஆகணும்னு கேட்டால் ஆக்டர் ஆகணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக மியூசிக் டைரக்டர்னு. ஏன்னா மியூசிக் டைரக்டர் அடுத்தது ஆக்டர் ஆகிடலாம் ஈஸியாக. அது ஜிவி பிரகாஷாவோ விஜயாண்டனோ அடுத்தது. ஸோ இன்னொரு ஷார்ட்கட் அந்த காலத்தில் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை இல்லை பாய்ஸ் கம்பெனியெல்லாம் கிடையாது. மியூசிக் டைரக்டர்ட்டாக நேரம் ஆக்டர். அடுத்த படம் ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்சு 100% நோட் பண்ணிக்கோங்க. இதான் நான் த்ரிஷா கிட்ட சொன்னேன். த்ரிஷா என் ஷோவில் வந்தப்போ நான் சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சத்தியம் பண்ணிச்சு. நீ எழுதி வச்சுக்கோ, நீ வந்து 2 வருஷத்தில் நீ சினிமாவில் நடிக்கணும். 6 மாதத்தில் வந்துடுச்சு. அதுபோல் இவர் வந்து தீபக் வந்து சும்மா இதான் நாம்கே வாசி நில்லுங்க கொஞ்சம் எல்லோரும் பாருங்கள். அவர் பாருங்கள், சும்மா ஒரு மியூசிக் டைரக்டர்னா ஆக்டர் ஆகலாங்கிற ஒரே ரீசனுக்காக தான் மியூசிக் பண்ணிடுறாரு அந்த படத்தில். I wish you extraordinary success in the music of this film as well as your career as an actor. இந்த நடனம் இன்னைக்கு என்ன 2-3 ஏரியாவில் வெரி டஃப் காம்படிஷன். 2024 is one of the most difficult, I wouldn't say worst, very very difficult period to make movies. Competition is so high. சென்ற வருடம் 320 திரைப்படங்கள் சென்சார் ஆகிருக்கு. எத்தனை ரிலீஸ் ஆச்சு, எத்தனை ஓடி இருக்குது. 1895 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த திரைப்படமானது இதுவரைக்கும் உலகம் ஃபுல்லாக எந்த கண்ட்ரி எடுத்துக்கொண்டாலும் 8-10% தான் வெற்றி பெற்றிருக்கிறது இன்று வரை. சினி லிட்ரஸின்னு ஒன்று இருக்குது. சினிமா வளர நம்ம தொழிலை கற்றுக்க அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் ஷுட் இன்க்ரீஸ், ரைட்? இட் இஸ் நெவர் இன்க்ரீஸ்ட். பல காரணங்கள் உண்டு. பல
விழுமிங்கள் உண்டு. அதில் என்னென்னா கோட்ஸ் மாறிட்டே இருக்குது, ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது, அப்புறம் மக்களுடைய விகிதாச்சாரம் மாறிட்டே இருக்குது, புது புது ட்ரெண்ட் வருது. முன்னே சேட்டலைட் இருந்தது, அது போச்சு, ஓட்டிகிட்டு இருந்தது, இது போச்சா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி புதுசு புதுசாக வர்றதுக்கு நீங்கள் எப்படி, நீங்கள் எந்த புனைவுகளை 13 நிமிஷத்துக்கு ஒரு எபிசோடா, 25 minutes இல்லை 2.5 hours? தட்ஸ் வை பீப்புள் who மேக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் find it very difficult to make a feature film. உலகத்திலே வந்து வெரி டிஃபிகல்ட் டு மேக் அ மூவி இஸ் இந்தியா அண்ட் மோர் ஸோ இன் தமிழ். எங்கேயுமே இன்டர்வல் கிடையாது உலகத்தில் எங்கேயுமே. ஹிச்காக் சொல்வார், தி லெங்த் ஆஃப் எ ஃபில்ம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ரெஷர் இன் யூரினரி பிளாடர்னு. அவன் ஒன்றுக்கு வந்து என்ன தான் கிளைமேக்ஸ் வந்தாலும் போயிடுவான் டாய்லெட்டுக்கு. அவன் அதுக்கு முன்னாடி முடிச்சுக்கோ படத்தை. என்ன நம்ம ஊரில் இன்டர்வல் விட்றான். ஸோ அதனால தான் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இல்லைங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னா படத்தில் கதை இருக்குன்னு அர்த்தம். நீ செகண்ட் ஹாஃப் தான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிற. ஸோ இந்த எக்ஸ்ட்ராடனரி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்டர்வல் இதெல்லாம் இந்தியாவில் வேண்டி தான் உண்டு. தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய குடும்பம் என்னென்னா, கேரளா இந்த பக்கம், கர்நாடகா இந்த பக்கம், ஆந்திரா இந்த பக்கம், நடுவில் தமிழ்நாட்டு சாண்ட்விச் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆளுங்க ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆடியன்ஸ் டு மேக் அ மூவி. ராதிகாவோட ஃபேஸ் தட் இஸ் டு ப்ளீஸ் தமிழ் ஆடியன்ஸ். ரொம்ப டஃப் இல்லை? அவன் கேரளாவோட ரியலிசம் கேட்பான், ஆந்திராவோட கலிப்புத்தன்மை கேட்பான், கர்நாடகாவோடைய லோ பட்ஜெட் கேட்பான். எல்லாத்தையும் சேர்ந்து எப்படி பண்ணுறது, அது என்ன படம் பண்ணுறது, வெரி டிஃபிகல்ட் டு மேக். அதில் நம்மளால ரொம்ப டிமாண்டிங் வேறு. எனக்கெல்லாம் வந்து தெரிந்து தெளிதல் வள்ளுவன்னு சொன்னது போல் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே கேள்வி கேட்பான். நம்ம வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு அட்மிஷன் வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் வாங்க போயிருப்போம். என்ன சார் அப்ளிகேஷன் வாங்குறது? இல்லை சிபிஐ என்ன தேடுது, ஒழிஞ்சிக்கலான்னு வந்தேன். நடுவில் தியேட்டரில் இன்டர்வலில் கேட்பான், படம் பார்க்க வந்தீங்களான்னு கேட்பான். இல்லை கடங்காரன் தொல்லை தாங்களேன்னு சினிமா தேட்டருக்கு வந்தேன். சாமி வேண்டின்னு இருப்பான், தீபாரதம் நடக்கும், என்ன சாமி வேண்டிக்குவான் முட்டிகிட்டே கேட்பான். இல்லை சிலையை திருடலாம் வந்துருக்கலான்னு. ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், என்ன சார் தூங்கிட்டீங்களான்பா. என்ன அநியாயமாக இருக்குன்னு. என்ன இதே நம்பர் 82762227? ஆமாம். அதுக்கப்புறம் அப்படின்வான். நம்மகிட்ட அளவலகி 2282229. என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்க, என்ன பண்ணி நிற்கிறீங்க? கரண்ட் அஃபேர்ஸ் வீட்டில் டிவி பார்த்துங்கிறேன். கரண்ட் அஃபேர் எப்படி சார் டிவி பார்க்க முடியும்? நீ ஃபோனை கூட பேச முடியும், அப்போ தான் வைப்பான், ஃபோனில் வைக்க மாட்டான். இந்த மாதிரி டிஃபிகல்ட் ஆடியன்ஸ்க்கு என்ன படம் பண்ணுறது? வெரி டிமாண்டிங். 120 rupees கொடுத்துட்டான், சேர் உட்காந்துட்டான். இஸ் த ஓனர் ஆஃப் தட் என்டையர் சீட். ஐ ஹவ் கிவன் மை ப்ரோட்டோகால் இஸ் ஓவர். என்னுடைய ப்ரோட்டோகால் நான் தீர்த்துட்டேன். 120 ரூபா கொடுத்துட்டேன், நீ காட்டுறாஜா அப்படின்னா 240 ரூபாய்க்கு கல்வி தன்மை கேட்குறான். ஓடி பண்ணவங்க ஷகிலா படத்துக்கு 120 ரூபா, பாகுபலிக்கு 120 ரூபா. அவன் என்ன வே பண்ணுவான்? ஹவ் யூ வே? ஸோ தேர்ஃபோர் வி ஆர் அண்டர் வெரி டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா, சிறிய படங்கள் வந்து சிறிய லாபமோ இல்லை சிறிய நஷ்டம், சின்ன ஹைட்டில் எதுவும் இருந்தாலும் பெருசாக அடிப்படாது அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ். பெரிய படங்கள் வந்து யானை படத்தாலும் குதிர மாட்டோம், ஏதோ ஒரு விலைக்கு விற்றுருவாங்க அப்படின்னு. அந்த நடுத்தர படங்கள் தான் வந்து மிடில் கிளாஸில் வந்து சஃபரிங் ஃபார் த லாஸ்ட் 20 years. Fortunately, last year, the successful films, more than a dozen films have been middle budget films, which is a very good news. That way, for Radhika, 2024, you are broken new grounds, you are a very intelligent person. Radhika, நம்ம சாந்தி மாதிரி, நான் சாந்தி 33 வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன். அதெல்லாம் born for dance. ஒல்லியாக இருப்பாங்க, அது தென்றல் மாதிரி இருக்கும். யார் கற்றுக் கொடுத்தா அவனுக்கு இந்த டான்ஸ்? ஏன் இவ்வளோ அழகாக ஆடுற? நம்மளுடைய ட்ரெடிஷன் ஆஃப் டான்ஸ் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் காம்படிஷன் இது. அதில் ராதிகா டான்ஸ் மாஸ்டராவோ இல்லை சாந்தி டான்ஸ் மாஸ்டராங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இலக்கு வந்து ஹீராலேருந்து ஆரம்பித்து பிரபுதேவா வரைக்கும் காட் ஆஃப் டான்ஸு. அந்த குண்டுமல்லி 2 ரூபாய் அந்த எஸ்பிபியும் பிரபு அந்த டான்ஸ் இஸ் எனஃப் ஃபார் யூ டு ஷோ ஹவு கிரேட்ஸ் இன் தமிழ் சினிமா இஸ். அந்த காம்படிஷனில் இவங்க டான்ஸ் மாஸ்டர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. அதே போல் இன்றைக்கி இருக்கிற டஃப் காம்படிஷனில் படத்தை டைரக்ட் பண்ணிக்கங்கிறதுலாம் வந்து பிரம்ம பிரயத்தம், இம்பாசிபிள். யூ டன் த மோஸ்ட் இம்பாசிபிள். அந்த விமன் டைரக்டர்ஸ்கிட்ட அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதான் சொல்லிட்டு இருந்தேன். பின்னாடி குவைட்டாக ஒரு ஆள் நின்றுட்டே இருந்தார். கேட்கலாம், அது ரொம்ப டெம்டிங்காக இருந்தது ராதிகா கிட்ட. அவங்க ஹஸ்பண்டா அப்படின்னு, ஏன்னா அவ்வளோ குவைட்டாக நிற்கிறார் பின்னாடி பயத்துலேயே. ஆமான்றாங்க பாருங்களேன். அதான் சொன்னார், தாய்மொழி ஏண்டா பேர் வந்துன்னு தந்தையை பேச விட்டாதானே. இவங்க பெண்கள் வந்து இப்போ நான் வந்து எனக்கு சாந்தி எப்படி தெரியும்னா, ஐ மேட் 12 songs ஃபார் ப்ராபகண்டா ஃபார் ஜெயலலிதா. அதில் ஆடினது சாந்தி. ஒரு ஆளுமை பாருங்களேன், ஜெயலலிதாவோட ஆளுமை பாருங்களேன். வென் தே டேக் த லீடர்ஷிப், இட்ஸ் ஒன் டன் டிஃபரெண்ட், இட்ஸ் வெரி டிஃபரெண்ட். அவங்களுடைய ஆளுமையும் அவங்களுடைய, ஏன்னா ஒரு பெண்ணுங்கிறதே வந்து
இவன் டாவடிச்சுட்டு ஓடிடுறான்ல, அவங்களே அவ்வளோ யோசிக்கிறாங்க இவனை டாவடிக்கலாமாண்டாமன்னு. எல்லா பொறுப்பும் இவளோட இதாகிறது. இட் இஸ் எக்கனாமிக், இட் இஸ் பேர்டன், எவ்ரி திங். முன்னோக்கி பார்க்குறான். விமன் டோன்ட் க்ரோ பியாண்ட் 40, மென் ஸ்டார்ட் க்ரோயிங் ஆஃப்டர் 40. அது ஒரு தலையெழுத்து. என்ன பண்ணுறது? அதுக்காக அவன் 40 வயசு அவனுக்கு மெச்சூரிட்டி இருந்தப்போ நீங்கள் வெயிட் பண்ணி இருக்க முடியாது. நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மெச்சூர் ஆகிறீங்க, அவ்வளோ சீக்கிரம் யூ ஹாவ் எ கண்ட்ரோல் ஓவர் தி இது. எனக்கு வந்து ராதிகா என்னோட படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் இருக்கும்போது எனக்கு தோணும், ஐயோ சீனை கூட இவங்களே வச்சு டைரக்ட் பண்ணி சொல்லிடலாமே. அவ்வளோ ஈஸியாக இருக்குது எனக்கு, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஷீ இஸ் அ நோ நான்சென்ஸ் பர்சன். ஷீ இஸ் ஏபிள் டு வீல்டு கண்ட்ரோல் ஆன் தி செட் வித்தவுட் மேக்கிங் எனி நாய்ஸ். இருக்கிற இடமே தெரியாது, சைலண்ட்டாக குவைட்டாக இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் மாதிரியே, ஆனால் வேலை நடக்குது. அது எப்படி என்னன்னு தெரில எனக்கு, ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. கேட்டுக்கிறாங்க, காதில் விழுந்ததா இல்லைன்னு தெரியல, ஆனால் நம்ம கேட்டதோட 2 மட்டும் இங்கே ப்ராடக்ட் வருது. யூ ஆர் an excellent human being. ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் ஒரு அப்படி நடனம் அப்படி ஆடி காட்டுறாங்க, அது சாந்தி மாதிரி. யார் கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம்? ஏன் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம்? அவ்வளவு பை நேச்சர் கிரேஸ்ஃபுல். நீங்கள் பை நேச்சர் யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங். யூ ஆர் லைக் எ ஃப்ளவர். வென் யூ ஸ்டார்ட் ஹேவிங் கண்ட்ரோல், யுவர் ஃபில்ம் ஹேஸ் டு பி நைஸ். நீங்கள் படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற படம் இது. இது வந்து என்னை விட தெளிவாக நம்ம ராஜனை அழகாக சொல்வார். பிகாஸ் ஹி நோஸ் தி நுவான்சஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரூஃப் வந்து தமிழ்நாட்டில் வந்து திரைப்பட தயாரிப்பாளருக்கு யாராவது குரல் கொடுக்காது, என்னடா ப்ரூஃப் அப்படின்னா ராஜன் இருக்கார். ஒரு ஒப்பற்ற ஒரு சினிமா ஒன்று சொல்லுங்கள் திரைக்கதையில், அதுக்கு என்னடா ப்ரூஃப்னா கிழக்கு வாசல், அதுக்கு ப்ரூஃப் இருக்கார் உதயகுமார். எனக்கு இன்ஸ்டியூட்டில் 1 வருஷம் சீனியர், பட் என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் சினிமா நாசருக்கு அப்புறம் உதயகுமார் தான். அப்புறம் வந்து ஒரு குவிண்டெசென்ஷியல் ஃபில்ம் மேக்கர், எல்லாம் தெரிந்த ஒரு ஃபில்ம் மேக்கர். ஆளுமே உள்ளது, எல்லாம் வேணும். ஒரு லீடர்ஷிப் வேணும், ஒரு கிராஃப்ட் வேணும், அழகு வேணும், எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம், ஒரு ப்ரூஃப் வேணும். அது மிஷ்கின். தமிழ்நாட்டில் தமிழ் நடிகைகளா? அது இப்படி, அதுக்கு ஒரு ப்ரூஃப் தன்ஷிகா. இந்த மாதிரி இந்த படம் ப்ரூஃப்னு பேர் வச்சதுக்கு ஏற்ற நிறைய ப்ரூஃப் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டேலண்ட்டில். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ஹோல் திங். அண்ட் தமிழ் சினிமாவில் என்னென்னா 20 நிமிஷம் பாட்டு, 25 நிமிஷம் பாட்டு டான்ஸ் மாஸ்டர் பார்த்துப்பாங்க. 20-25 மினிட்ஸ் ஸ்டண்ட்டு, அது ஸ்டண்ட் மாஸ்டர் பாட்டு பாரு. மிச்சம் இருக்குது பாருங்க, இங்கே தான் விலைங்க. அந்த காதலுக்கு நேரம் கதையை தேடுவார் பாருங்க, கல்லுக்கு எடுக்கல நாகேஷ். ஸோ வந்து உதைக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் ஓகே, சதைக்கு டான்ஸ் கீன்ஸ்லாம் ஓகே, அந்த கதை அதுக்கு தான் சரக்கு மாஸ்டர் எங்கேயாவது எடுத்துன்னு வரணும். அந்த மாஸ்டர் தான் இல்லாமல் தவிக்குது சினிமா ஃபுல்லாக. தட் இஸ் ஒன் ஏரியா விச் இஸ் நெவர் பீன் பாலிஷ்டு. நீங்கள் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டீங்க. ஸோ டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் டைரக்டராக வந்துட்டீங்க. இங்கே மாதிரி டைரக்டர் நான் ஆர்வி பண்ணி நடிக்க போயிட்டோம். டோட்டல் கன்ஃபியூஷனில் இருக்குது இண்டஸ்ட்ரி. அது வந்து அது ஒன்று தோணுது எனக்கு. இஸ் யூ மேட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இஸ் அ பேபி ஸ்டெப். ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு ஸ்டெப்புன்னா சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. எவ்ரி ஸ்டெப் ஆஃப் யோர்ஸ் இஸ் கோயிங் டு பி நைஸ், கியூட் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி. ஐ விஷ் யூ an extraordinary சக்ஸஸ். பட் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் டைரக்டர் ஆட்டிங்கன்னா அந்த டான்ஸ் மாஸ்டர் அந்த தொழில் மட்டும் விட்டுறாதீங்க. அது ரொம்ப ரேர். நீங்கள்லாம் டான்ஸ் மாஸ்டர் அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஃபார் எ ஃபில்ம் மேக்கர். அதை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட்டு. இப்போ நிறையா சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஐ வில் ஃபினிஷ் வித் திஸ் பிகாஸ் ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. இப்போ என் படத்து கூட நான் வந்து மலையாளத்தில் டைட்டில் வைக்கலாமான்னு பார்க்குறேன். ஒரு ஜோக் இருக்குது, என்னோடய அடுத்த படத்தில் ஒரு ஜோக் இருக்குது. என்ன படம் எடுத்தான்? ஒரு மலையாளம் ப்ரொடியூசராக பேசுகிறான் ஃபோனில். என்ன படம் எடுத்தீங்கன்னு. நான் ஷக்கீலா வச்சு ஒரு படம் எடுத்தேன், அது ஒண்டி போனவள் அப்படின்னு. என்னாச்சு? நான் படம் ஒண்டி போச்சுங்க, அப்புறம் ப்ரொடியூசர் காணாமல் போயிட்டார்ண்ணா. அடுத்த படம் ஒன்று எடுத்தேன், அதே வேறு இன்னொரு படம் எடுத்தேன், ஓடி போனவள்னு. அவள் ஓடி போயிட்டான், அந்த படம் ஓடலண்ணா. ஜென்ன நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. மலையாளத்துலையும் கேள்விப்படல, தமிழ்லையும் இல்லை. மலையாளத்தில் பண்ணி ஸ்ட்ரெயிட் டப்பிங்கா. ஸோ மலையாளத்தில் பண்ணிவிட்டு மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இல்லை, தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெயிட் டப்பிங். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ரீரிலீஸ் பண்ணலாமான்னு. இப்போ இவெல்லாம் கெட்டிக்காரன். இப்போ புரியாத அவன் பண்ணலாம், 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு புரியும். அவன்லாம் எவ்வளோ பேர் கெட்டிக்காரன் பாரு. ஏன்னா ரீரிலீஸில் தான் ஓடப்போகுது அது. ஸோ அவன் வந்து போடுறான், விதையை போடுறான். இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா 10 வருஷம் கழிச்சுன்னு. இப்போ தான் அவன்லாம் கெட்டிக்காரன்னு தெரியுது, நான் லூஸ் நினச்சிங்கிறான் அவன்லாம். அதுபோல் இப்போ ரீரிலீஸ்லாம் ஓடுறது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க படத்தை. இங்கே அடுத்த 2-3 படம் எடுத்து வச்சுங்க, 10 வருஷம் இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள், நல்லா சூப்பராக ஓடும். அண்ட் இப்போ இன்றைக்கி இந்த ஹோல் வேர்ல்டில் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு
ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து தோற்று போகிறதுக்கான காரணம் வந்து ஒரு குழு ஒன்று உட்காந்துக்குது. அவங்க எங்கே படிச்சுட்டு வராங்க. ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் வந்து அட்வைசராக இருந்தேன் ஒரு 25 வருஷம் முன்னாடி. அப்போது வந்து நான் வந்து அக்விசிஷனுக்கு அட்வைசராக இருந்தேன். அதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் வந்து பாம்பே ஆஃபீஸில் கேட்குறாரு, குள்ளமாக குனிஞ்சு போகிறானே இந்த ஆள் யாருன்னு என்கிட்ட கேட்குறான் டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டுன்னு. இந்த இவ்வளோ பெரிய ஆக்டரோட கம்பெனியில் உட்காந்துக்கிட்டு அந்த ஆள் யாருன்னு கேட்குறியோ உனக்கு இதுக்கே வேலையை விட்டு தூக்கணும். ஏன் இப்படி சொல்லலாம்? அந்த ஆள் வச்சு அதிகமாக ஹீரோ வச்சு டைரக்ட் பண்ண டேரக்டர் அவர். அந்த கம்பெனியில் நீ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டாக இருக்க, நீ எப்படி தெரிஞ்சுக்குவ? அப்போ ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு வந்து அட்வான்ஸ் வாங்குற ராஜஸ்தான்லேருந்து லட்டாஜின்னு ஒரு ஃபேமஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ராஜன் சாருக்குலாம் தெரிஞ்சிருக்கும். எங்கள் அப்பா சொன்னார், லட்டாஜி அடே அட்வான்ஸ் கொடுத்து ஓடி போயிட்டான், வரமாட்டான்ல திருப்பினார். அதே மாதிரி அட்வான்ஸ் கொடுத்து ஓடி போயிட்டான், வரல. ரிலீஸ்க்கு முதல்ல நான் வந்து ஒரு கேஸ் போடுறான். ஸோ வாட் யூ ஷுட் நோ இஸ் நாட் ஜஸ்ட் வாட் யூ லேர்ன் இன் IIMs and IITs and business economics and issues like that. சினிமா இஸ் வெரி டிஃபிகல்ட். நான் PhD பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் அ வேர்ட் ஃபார் இட். இட்ஸ் அ சோல் மார்க்கெட். சோல் எப்படி மெஷர் பண்ணுவேன்? ஆத்மார்த்தமான விஷயங்களை எமோஷனல் எப்படி மெஷர் பண்ணுவேன்? ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்லாம் முடியும், ஒரு கார் இன்சூரன்ஸ்லாம் முடியும். இது எப்படி மெஷர் பண்ணுவேன்? தேர் ஆர் மாஸ்டர்ஸ், தே டிட் மேக் மாஸ்டர் பீசஸ். எவ்வளோ பெரிய வெட்டரன்ஸ்லாம் டேரக்டராக இருந்தாங்க. ஆனால் புதுசாக வந்து காலேஜில் பாஸ் பண்ணி ஹீட் கொடுத்தனுக்கான் மாஸ்டர்ஸ் தெரியல. ஏதோ ஒன்று புலப்படாமல் பிடிபடாமல் இருக்கக்கூடிய ஒரு நெபுலஸ் ஒரு மீடியம் இது. அந்த மீடியமில் நீ எப்படி குவான்டிஃபை பண்ணுவேன்? அப்போ கார்ப்பரேட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க எல்லோரும், இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு கணக்கே கிடையாது சினிமா என்பது. பிடிப்படாத இடத்தில் வெறும்னா அக்கௌண்டன்சி, புக்ஸு, அந்த மாதிரி சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரி என்ன அந்த சேல்ஸ் கில்ஸ் ஒண்டி பார்த்ததுனாலே அழிந்து போய்விட்டது. அமெரிக்காவில் டிஸ்னி, மார்வெல் எல்லா படமும் ஃப்ளாப்பு. கெவின் ஃபைகன் ஒரே ஒரு ஆள், அவன் ஒரு நல்ல கிரியேட்டர். அவன் வந்து டிசியில் வந்து சேர்றான், எல்லா படமும் ஹிட்டு. ஸோ ஒன் கிரியேட்டர் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் சினிமா ஆஸ் அன் ஆத்தர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு மிஸ்கின் தேவை, அப்போ தான் அந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்கும். ஸோ அதை குவான்டிஃபை பண்ணுறதுக்கு அறிவு வேணும். கார்பரேட் வந்து திரும்பி இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா நீ என்ன போடுற தலைவா? ஒரு 2 கோடி பட்டா 2.5 கோடி வந்தால் போருமே, 1.5 கோடி பட்டா 1.25 கோடி வந்தால் போருமே. அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதுக்கு கழிப்பு தமிழுக்கு என்ன தூக்கணும், என்ன இறக்கணும், அந்த மாதிரி பாகுபாடுகள் பார்த்து வச்சுட்டு கார்பரேட் எண்ட் ஆயிடுச்சு. காசை சுடுறலாம் சுடின்னு போயிட்டான். இது முதல்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியது பரோட்டா சரி மாதிரி. இப்போயாவது இனிமேல் பிள்ளையா சுட்டு போய் ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய கம்பெனிஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் பாதை, இதுதான் எல்லா படங்களையும் என்கரேஜ் பண்ணி காசை இழக்க வேண்டாம். ஆனால் 320 படங்களில் வந்து ஒரு 10 படம் தான் ஓடுதுன்னா அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் டஃப் காம்படிஷனில் ராதிகா வந்து நீங்கள் வந்து முதல் பாதை எடுத்து வச்சுருக்கீங்க. பார்க்கும்போதே அது வந்து உங்களுக்கு வந்து போட்ட காசு திருப்பி வருங்கிற ஒரு நம்பிக்கை வருது. ப்ரொடியூசர் கோமதி எங்கள் அம்மாவோட பேர். I'm very happy that your first enterprise is going to be a very beautiful step. நல்லபடியாக காலை ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்து வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது என் குடும்பத்து படம். ஏனென்றால் இந்த ராதிகா என் நண்பனின் மகள், என் உயிர் நண்பனின் மகள். இந்த பிள்ளையை நான் 15-20 நாள் பிறந்து 20 நாளில் பார்த்தேன். அது ஓடி விளையாடும் போதெல்லாம் இப்படி டான்ஸ் ஆடி அத்தனை பேரும் ஆட வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகி மிக மிக சுறுப்பாக ரொம்ப வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த பிள்ளைய கொஞ்ச நாள் இடையில பார்க்காம இருந்தேன். அப்புறம் பார்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு 10 ஆண்கள் சேர்ந்து ஒரு முயற்சி உழைப்பை செலுத்தினால் எப்படி இருப்பார்களோ அதை போல் இந்த ஒரு பெண் 10 ஆண்களுக்கு சமமாக உழைத்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் டான்ஸ் மாஸ்டராக வந்தும் இயக்குனராகவும் ஆக்கம் என்கிற எழுத்தையும் சேர்த்து ஒரு படம் ப்ரூப் ட்ரெய்லர் பார்த்தோம். மனம் நிறைவாக இருந்தது. எந்த குறையும் இல்லை. வெற்றி பெறுவதற்குரிய அம்சங்கள் அதில் இருந்தது. அன்சிகா சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்.
தன்சிகா பரவாயில்ல. அகர முதல எடுத்தெல்லாம் ஆவை போட்டேன், தாவை விட்டு. வாழ்க, நல்லா வாம்மா. இந்த படம் வெற்றி பெற்றால், சிறு முதலீட்டு படம், பல சிரமங்களுக்கிடையே ராதிகா இந்த படத்தை எடுத்து முடித்து இன்றைக்கு நமக்கெல்லாம் அதை ட்ரெய்லர் காட்டியிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற கூட்டம் அத்தனையும் ராதிகாவின் அன்புக்காக வந்தது தான். நானே உடல் நலம் இல்லாமல் ஏறக்குறைய நானும் உதயகுமாரும் நிறைய நிகழ்ச்சிகள், ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டே இருந்தோம். இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஒரு 6 மாதமாக பின்தங்கியிருக்கேன். இது ராதிகாவால் தான் வந்தேன். நீங்கள் எல்லாரும் கூட அந்த அன்புக்கு தான், அந்த குடும்பமே அன்புக்கு கட்டுப்பட்ட குடும்பம். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சினிமாவுடைய நிலை, நான் விநியோக சங்க தலைவராக இருக்கிற காரணத்தாலும், திரைப்பட தயாரிப்பாளராக 9 படங்கள் எடுத்த காரணத்தாலும், இப்பொழுது திரைப்பட தயாரிப்பாளர்கள் படுகிற வேதனை எனக்கு அறிந்த காரணத்தாலும், இந்த காலத்தில் ஒரு படத்தை எடுத்து அதை ட்ரெய்லர் வரைக்கும் கொண்டு வந்து ரிலீஸுக்கு முந்தி இருக்கிறார் என்றால் அது ராதிகாவின் முழு திறன். அதனால் அது மட்டுமல்ல, ஒரு பெண்மையை முதன்மைப்படுத்தி ஒரு இயக்குனர் ஒரு பெண்மை எப்படி இருக்க வேண்டும், எப்படி முயற்சி செய்ய வேண்டும், சமுதாயத்தில் நடக்கிற கேடுகளை எதிர்த்து எப்படி போராட வேண்டும். ஒரு பெண் என்றால் சாதாரண கோழையோ அடங்கி போவதல்ல, தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும், தட்டி கேட்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையிலே தான் இந்த ப்ரூப் ராதிகா உருவாக்கி இருக்கிறார். இது அவர் வெற்றி பெற வேண்டும். அவர் வெற்றி பெற்றால் பல தாய்மார் பெண்கள் திரைக்கு வருவார்கள். ராதிகா அதற்கு முன் உதாரணமாக திகழ்வார். அது மட்டுமல்ல, சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் பல பேர் படம் எடுக்க வருவார்கள் இந்த படம் வெற்றி பெற்றால். ஆக இந்த படத்தின் வெற்றி, ராதிகாவின் முயற்சி, பல பேருடைய வாழ்வு கலந்திருக்கிறது என்பதை சொல்லி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறி, என்னுடைய உதயகுமார் இயக்குனர் சங்கத்தின் தலைவராகி இருக்கிறார், அவரை வாழ்த்துகிறேன். மிஸ்கின் இப்பொழுது நடிகராகி இருக்கிறார். இப்போ தெரிய வந்தது, இப்போ தான் நடிக்க ஆரம்பித்த பிறகு தான் சினிமா வந்திருக்கு. ஆக இந்த நடிப்பிலும் இயக்கத்திலும் பெரிய வெற்றிகள் பெற வேண்டும். யோகி சேது, நான் நம்ம ஊர் மாரியம்மான்னு 90s ஒரு படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் 9 படம் எடுத்தேன். என்னுடைய அலுவலகம் எதிர் வீடு அவர். என்னுடைய அலுவலகம் சரஸ்வதி ஸ்ட்ரீட்டு, மகாலிங்கபுரம், எதிர்த்த வீடு அவர். அவங்க அப்பா ஃபைனான்ஸ், பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் படங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா ஃபைனான்ஸ் வாங்கி தருவார், இந்தியில் இருந்தெல்லாம். இவர் கூட இருந்த ஒருத்தர் இன்றைக்கி ஓஹோன்னு வில்லனா தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயும் இருக்காருன்னா, அன்றைக்கி இவரோடு இருந்து இவர் வீட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவர் தான் நாசர். சரிதானே? நாசரை நான் ஒல்லியாக அன்றைக்கி பார்ப்பேன். ஆக அந்த அளவுக்கு கலைஞர்களை வளர்த்த குடும்பம் யூகி சேதுடைய குடும்பம். என்னுடைய தம்பி ஸ்நேகன் கவிஞர், ரோபோ சங்கர் போன்ற பல அருமை சகோதரர்கள்லாம் வந்திருக்காங்க. இதில் இன்னொன்று சிறப்புக்குரியது, ராதிகாவின் மகன் மியூசிக். நல்லா 2 சாங்குமே நல்லா கேட்குறபடி இருந்தது. நீ வெற்றி பெற வேண்டும். நல்லா டாலாக உயர இருக்கிற வாழ்க்கையிலும் சினிமாவிலும் இசைத்துறையிலும் மிக உயர்ந்து பெரிய பேர் எடுத்து சின்ன ப்ரொடியூசர்கிட்ட தகராறு பண்ணாமல் வா. பணம் கொடுக்கலனாலும் கவலைப்படாத. பெரிய ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலனா விடாத. சின்ன ப்ரொடியூசர் கொடுக்கலன்னா தப்பே இல்லை, அவன் இல்லாததால் கொடுக்கல. ஆனால் சின்ன ப்ரொடியூசர் இருந்தால் கொடுத்துருவான், அவங்களுக்கு உதவி பண்ணணும். பெரிய ப்ரொடியூசர் வச்சுக்கிட்டு இல்லைன்னா உடைய விடாத. ஆக நீ நல்லா வருவ. உன் உயரம் போல் உன்னுடைய திரையுலக வாழ்க்கையும் இருக்கும். உங்கள் அம்மாவை மறக்காத, அப்பாவை மறக்காத. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். வாழ்க வளர்க த ப்ரூப். நன்றி. ஈர்த்த ரசிகர்கள் கொண்டாடிய மாஸ்டர் சாந்தி அவர்களை பேச அழைக்கிறோம். மீடியா கவரிங் பீப்புள், மேடையில் இருக்க எல்லா லெஜெண்ட்ஸ், நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது,
இவங்களோடலாம் நான் ஸ்டேஜில் ஷேர் பண்ணுவேனான்னு நான் நினச்சதே இல்லை. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க முன்னாடி பேசுகிறதுக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஓகே, கோமதி மேம், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா, முதல்லலாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம், ஹிந்தி எல்லாருமே இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து தான் எல்லா டெக்னீஷியன்ஸும் போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லா ஸ்டேட்டுமே அவங்கவுங்க அங்கங்கே டெக்னீஷியன்ஸ் ஆகிட்டு இங்கே வந்து இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ்க்கு வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டிவியெல்லாம் நிறைய வந்து அதில் கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ வேலை செஞ்சுட்டு அப்படி இப்படி போயிட்டுருக்காங்க. ஸோ தேங்க்யூ மேம், சீரியஸ்லி உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும், நிறைய பேருக்கு வேலை தரணும். தேங்க்யூ. எஸ், கண்டிப்பாக எடுப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி தான், ஒரு பொண்ணு சாதிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறைய மென்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுறது மிஸ்டர் பழனி, உண்மையிலேயே. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து எப்போவுமே ஒரு டிபெண்டடாகவே இருக்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு பொண்ணால் சாதிக்கவே முடியாது. நீ போதும், வேலை செஞ்சது போதும், வீட்டில் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டா முடிச்சு போச்சு. குழந்தைய பெற்றுட்டு குழந்தைங்கள பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கு நடுவில் என் பொண்டாட்டியோட டேலண்ட்டை நான் வந்து காமிக்கணும். அவள் வந்து பயங்கர டேலண்டடாக இருக்கா. ஸோ அதை நான் வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல ராதிகாவுக்கு என்கரேஜ் பண்ண பழனி சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குட்டி தீபக் பற்றி சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது, அவன் பிறந்ததுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். நான் நினச்சே பார்க்கல சீரியஸாக. அவன் குட்டியில் இருக்கும்போதே நிறைய பார்த்திங்கன்னா அந்த கீபோர்டு வாசிச்சுட்டே இருப்பான். அப்போ நான் நினைப்பேன், ஏன்னா எப்போ பாரு கீபோர்டும் கைமாவே இருக்கானே அப்படின்னு நினைப்பேன். பட் அவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்குதுன்னு பார்க்குறச்சே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னொரு தாயாக நான் பார்க்குறேன் சீரியஸாக. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. காட் பிளஸ் யூ கண்ணா, சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீ இதை விட பெரிய பெரிய ஹைட்ஸ் போகணுன்னு சொல்லி நான் ப்ளஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யார் டேய் ஏண்டா நீ வேறு அவங்க காலெல்லாம் விழுந்தா சரி. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெஷல் ராதிகா. ராதிகாவும் நானும் வந்துட்டு என்னாச்சு, நானே பயந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு மைக்காக மாட்டி கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் ஆமாம் சார், உங்கள் முன்னாடிலாம் பேசுகிறதுக்கு ஒரு பயத்தோடு பேசிகிட்டு இருக்கேன். எதுவும் வரல, மைக்கே பயப்படுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ராதிகா பற்றி சொல்லணுன்னா, நானும் ராதிகா வந்து எனக்கு தெரிஞ்சு 13 வயசுலேருந்து நாங்கள் வந்து ஒன்றா வளர்ந்துட்டுருக்கோம். ஒரு தாய் வயிற்றில் பிறக்கலையே தவிர நாங்கள் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தான் இப்போ வரைக்கும் வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ ஷீ இஸ் வெரி 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 டேலண்டட். என் கூட வளர்ந்தா எனக்கு தங்கச்சி அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. நாங்கள் நிறைய டான்ஸ்லேயே போட்டி போட்டிருக்கோம், நிறைய வாட்டி, பொறாமப்பட்டதில்லை, அவ்வளோ போட்டி. இது இந்த தொழில் வெறியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இவ்வளோ ஒருத்தி. ஏன்னா டான்ஸராக இருக்கும்போதே அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும். அதாவது போதண்டி அப்படின்னு சொன்னால் கூட நிறுத்த மாட்டான், அந்தளவுக்கு ஒரு எனர்ஜி. பேக் டான்ஸராக இருந்து அசிஸ்டண்ட் ஆகி டான்ஸ் மாஸ்டர் ஆகி இப்போ டைரக்டர் ஆகிருக்கா. உண்மையிலேயே வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது சீரியஸாக. இந்த மொமெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ராதி, கங்க்ராட்ஸ் சீரியஸ்லி. உண்மையிலே சார் சொன்ன மாதிரி இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்து அவளோட லவ்க்காக தான் வந்திருக்கோம். சார் ஸ்னேகன் சார் சொன்னார்னு நினைக்கிறேன், கேட்காமலே பேர் போட்டிருப்பாங்கன்னு. உண்மை அதுதான், பேரை போட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வந்துடணும் அப்படின்னு சொன்னால். ஸோ அந்த மாதிரி ஸோ அதாவது இப்போது ட்ரெண்டு பற்றி சார் பேசிகிட்டு இருந்தாங்க. இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நம்ம சினிமாவில் எப்படி தெரியுமா, இப்போ வந்து டான்ஸ் மாஸ்டர் நடிக்கிறாங்க, டான்ஸ் மாஸ்டர் டைரக்டர் ஆகிறாங்க, டைரக்டர்ஸ் நடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம எப்படின்னா நமக்கு இது மட்டும்தான் தெரியும், சினிமா மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சினிமாவில் ஏதாவது ஒரு துறையில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒன்று நான் டான்ஸராக இருக்கேன், இல்லை டான்ஸ் மாஸ்டர் இருக்கேன், நடிக்கிறேன், டைரக்ஷன் பண்ணுறேன், ஏதோ ஒன்று, மொத்தத்தில் நான் சினிமாக்குள்ளே இருக்கணுன்றது தான் நம்மளோட கோல். ஸோ அதனால் ஒவ்வொன்றா போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தி ப்ரூஃப் சீரியஸ்லி ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.
100 days ஓடி அந்த ஃபங்க்ஷனில் நம்மளாம் பேசுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் இப்போ இருக்க ஆடியன்ஸ் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் பெரிய பெரிய படங்கள் தான் பார்க்கணுலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் மேக்ஸிமம் ஃப்ளாப் ஆகிட்டுருக்கு. சின்ன சின்ன படமாக இருந்தாலும் கதை நல்லா இருந்தால் பார்க்குறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் தன்ஷிகாவோட முதல் படத்துலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. உண்மையிலேயே பார்க்குறச்சே நான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். நான் அவங்க கொஞ்சம் லேட் அப்படி அதாவது ரொம்ப நல்ல நடிகை, என்னடா இன்னும் வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் தமிழில் நீங்கள் பெரிய ஹைட்ஸ் போவீங்க. காட் பிளஸ் யூ. அண்ட் எல்லாருமே எல்லா டீம் ஃபுல்லாகவே, சார் யார் பேர் சொல்லன்னு கோச்சிக்காதீங்க, எல்லாருமே தி ப்ரூஃபோட டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் முதற்கண் வணக்கம். ஆர்வி உதயகுமார் சார், கே ராஜன் சார், மிஸ்கின் சார், அண்ட் சாந்தி மாஸ்டர், யோகி சேது சார், சந்தோஷ் அண்ணா, ஸ்னேகன் அண்ணா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ராதிகா மாஸ்டர் சார்பாக என்னோட தேங்க்ஸ். தன்ஷிகாக்கா வந்து என்னோட லவ், அதை நான் தனியாக டீல் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஆடியோ லான்ச் வந்து ஸ்பெஷல். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற முதல் ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு, அம்மா அப்பா மாமா அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீ இப்போது பின்னாடி நாங்கள் சப்போர்ட் பண்ணி நிற்கிறோன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராதிகா மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ மாஸ்டர். ஏன்னா மாஸ்டரோட டெபியூவில் நான் இருக்கேன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அம்மாவோட சீனியர், அம்மா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அவங்கக்கிட்ட வளர்ந்து இன்றைக்கி அவங்க படத்தில் நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. மாஸ்டர்ன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும். பட் மாஸ்டரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த பயம் போய் பயங்கர ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. தேங்க்யூ மாஸ்டர். அவ்வளோ கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு மட்டும் இல்லை ஹோல் டீமுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தன்ஷிகா அக்கா. நான் ஃபஸ்ட் டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன். ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. பட் ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன வச்சுக்கிட்டீங்க. நிறைய ஜாலி மூமெண்ட்ஸ், நிறைய ஃபன்னெல்லாம் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வந்து ஜெய்சனை நான் மிஸ் பண்ணுறோம், டிஓபி. ஸோ அவரை மிஸ் பண்ணுறோம். ஒரு அவ்வளோ அழகான டிஓபி. ஹோல் டீமே பயங்கர டீமு. மைம் கோபி அங்கிளாக இருக்கட்டும், அசோக் அண்ணாவாக இருக்கட்டும், அண்ட் அஸ்டன் டைரக்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து என்னை குழந்த மாதிரி டீமில் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப 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 நன்றி. அண்ட் தேங்க்யூ டு ப்ரெஸ் அண்ட் மீடியா. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் நல்ல விதமாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை. ஏன்னா நம்ம வந்து இந்த படத்தை கொண்டு வரணும், வேறு யாருங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக டைம்னால நான் கொஞ்சம் பேசுகிறேன். நான் அப்புறம் நிறைய தனியாக மாஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன். லவ் யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் அவன் தம்பிலே நான் அவன் மியூசிக் டைரக்டர் எனக்கு ஞாபகம் வரல. வந்து என்னோடய தம்பி வந்து இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஆகிருக்கான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் த பெஸ்ட்டாக சேர்ந்து நம்ம எல்லாமே ஜேர்னி பண்ணுவோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடையாக நான் பார்க்குறேன். டெஃபினட்டாக ராதிகா மாஸ்டர் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாரும், இவ்வளோ நேரம் ஆனாலும் ப்ரெஸ் மீடியாவாக இருக்கட்டும், இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருமே ஒரு ஒரு ஒன்றிணைந்து ஒரு இந்த இந்த விழாவை ரொம்பவே சிறப்பிக்கணும், ரொம்பவே வாழ்த்தணும் அப்படின்னு மனசார அவங்களோட எனர்ஜியே வந்து இது வரைக்கும் நம்மளை உட்கார வச்சிட்ருக்கு. நான் எத்தனையோ மேடைகளில் போகும்போது பேசிட்டு கிளம்புற இடத்துல நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் வந்து மனப்பூர்வமாக உட்காந்து வாழ்த்துற ஒரு மேடையை நான் இன்றைக்கி வந்து ரசிக்கிறேன். அது என்னோடய படமாக இருக்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. எல்லாருடைய பாராட்டுக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில படங்கள் வந்து நம்ம வந்து பேஷனுக்காக பண்ணுவோம், ஒரு சில படங்கள் வந்து பணத்துக்காக பண்ணுவோம், ஒரு சில படங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுவோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண படம் வந்து த ப்ரூஃப். ராதிகா மாஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஊக்கம் கொடுப்பாங்க. அதாவது நாங்கள் வந்து நாங்கள் ஒரு கம்யூனிட்டி மாதிரி. நாங்கள் வந்து தன்ஷிகா தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்வாங்க. அப்புறம் ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தன்ஷிகா நீங்கள்லாம் வரணும், தன்ஷிகா நீங்கள் வந்து அப்படி எங்கே எப்போ பார்த்தாலும் வேறு ஆடியோ லான்ச் போயும் என்னை பற்றி பேசுவாங்க. அவங்களாம் நினைப்பாங்க என்ன இது தன்ஷிகா எங்கே இருக்காங்க, தன்ஷிகாவை பற்றி பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. படங்கள் இந்த இந்த சமூகம் வந்து எதை மட்டும் நம்புது அப்படின்னா விடாமுயற்சியை நம்புது. நானும் அதே தான் நம்புகிறேன்.
இது வரைக்கும் இருக்கேன், இது வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக விடாமுயற்சி, வேறு எதுவுமே இல்லை. கடவுளுக்கு உண்மையாக சொல்கிறேன். சினிமாவில் நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சில பேர் நிறைய, அதாவது கொஞ்சம் வருஷங்களாக இருக்கிறதால நிறைய பேசுவாங்க. எல்லாத்தையுமே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன். என்னோடய உழைப்பு மட்டும், அதை மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அழுவேன், பிறழுவேன், உருளுவேன், எவ்வளோ தாண்டி வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்களை வந்து எல்லாருமே பெண்கள் வரத்துக்கு தடையாக இருக்கிறது ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி அது ரிப்பீட்டடாக ஒரு சில பெண்கள் கூட சொல்லிக்கிட்டு வருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பெண்களை விட ஆண்கள் எனக்கு நிறைய உதவி இருக்காங்க. இது வரைக்கும் நான் வரத்துக்கான மிகப்பெரிய பாதையை ஏற்படுத்தி கொடுத்தது நிறைய ஆண்கள். இன்ஃபேக்ட் என்னோட சக்ஸஸுக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கார். அவர் உதவிக்கிட்டு இருக்காரு, என்னை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பொதுப்படையாக ஜென்ரலாக இனிமேல் பெண்கள் எப்படி நம்ம நம்மளுக்கான ஸ்பேஸை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துட்டு அதை சரி கச்சிதமாக பண்ணுறோமா அப்படி சொல்லி நம்மளை தாழ்த்திக்கிறோம் இல்லைங்களா? அவங்க தான் வந்து நம்மளை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் அந்த 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 ஸ்டான்ஸில் வச்சு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அவங்க தே ஆர் ரெடி டு என்ன கை கொடுக்கறதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க எப்போவுமே. அவங்க பெருந்தன்மை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெருந்தன்மை சொல்லிக்க மாட்டாங்க. வளரட்டும், சரி அவங்க தானே பேசுகிறாங்க, பெண்கள் அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற பெருந்தன்மையான ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த தருணத்தில் அதை நான் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். எனக்கு ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சமயத்தில் நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். சாரி, எல்லாருக்கும் பசிக்குது எனக்கு தெரியும். ப்ரூஃப் வந்து படங்கள்லாம் வருமா, இனிமேல் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வருமா அப்படின்ற காலகட்டம், ஒரு கோவிட் காலகட்டத்தில் எனக்கு வந்த ஒரு படம் தான் அந்த ப்ரூஃப். மாஸ்டர் வந்து எப்போவுமே ஒரு பயங்கரமான வெல்விஷர். நான் எது பண்ணாலும் அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் அதை ஒரு பெருமிதமாக தான் நினைப்பாங்க, பெருமிதமாக தான் பேசுவாங்க. அது ஒரு லவ் அவங்களுக்கு என் மேலே ஒரு எனக்கும் அவங்க டார்லிங். ஸோ அந்த டார்லிங் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஏற்கனவே ஒரு படம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க எனக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க என் கூட. எப்போவுமே ஊக்கம் கொடுக்குற ஒரு இது. கதை வச்சுருக்கேன் சொல்லட்டுமா தன்ஷி? இது மாஸ்டர் கதை என்ன டைரக்ஷன் பண்ண போகிறீங்களா? ஆமாம் தன்ஷி கேட்குறீங்களா அப்படின்னா கேட்டால் நல்லா இருந்தது. என்ன மாஸ்டர் இந்த கதையும் ஸ்டோரியும் சூப்பராக இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு. ஆமாம் தன்ஷி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனையோ கஷ்டங்கள் அவங்க வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான். அது வந்து ஆணுக்கு நிகராக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்புறம் அந்த டவுன் டு அர்த். எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ அவங்க டான்ஸராகலேருந்து மாஸ்டர் ஆகி இப்போ டைரக்ஷன் ஆகிற அந்த ஃபேஸில் அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லாத ஒரு மனுஷி. அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மனுஷி. அவங்களோட ஒரே காரணத்துக்காக தான் இது வரைக்கும் இந்த படம் இந்த நிலைமை வரைக்கும் வந்திருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதில். அந்த படம் என்னோட படம், நான் நடிக்கிற படமாக இருக்கிறதுல நான் நிஜமாகவே ஒரு பெருமிதம் தான். எனக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் இருக்காங்க. உதயகுமார் சார், ராஜன் சார், மிஸ்கின் சார், அதுக்கப்புறம் சேது சார், மைன் கோபி சார், ஸ்னேகன், சந்து பிரதாப் வந்தது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ராதிகா மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. ஸோ சார் ரொம்ப நன்றி. உங்களோட நேரங்களை ஒதுக்கி இவ்வளோ தூரம் வந்து எங்களை பாராட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க நான் இண்டஸ்ட்ரியில் இப்போ தான் வந்திருக்கேன். ஐ மீன் நான் வந்த காலத்துலேருந்து நான் வந்து ரொம்ப கொஞ்ச காலமாக பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அவங்களோட நிதானங்கள்லாம் வேறு. ஸோ அதை எப்போவுமே மரியாதை பண்ணுறேன், ரசிக்கிறேன். மிஸ்கின் சார், உங்கள் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையோ ஃபிலிமில். உங்கள் படங்கள் பிடிக்கும், ஆனால் நீங்கள் கேரக்டராக நீங்கள் நடிக்கும்போது அதை உள்ளே வாங்கி ஏதோ பண்ணுறீங்க. அது சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு கனெக்ட் பண்ணுறீங்க, ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு. அண்டு சாரோட அந்த பஞ்சதந்திரம் மறக்க முடியுமா? அதெல்லாம் நான் வந்து நேற்று 3 days பிஃபோர், எனக்கு சார் வரதெல்லாம் தெரியாது. நான் ஜஸ்ட்டு அவங்களோட டைலாக்ஸ்லாம் சொல்லிவிட்டு வீட்டில் நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்.
பஞ்சதந்திரத்திலிருந்து அது அந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் டு எண்டெல்லாம் சிரிக்கவே முடியாது. அந்த கிரியேஷனை மேஜிக்கை திருப்பி யாராலையுமே கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படம் அது. ரொம்ப ரொம்ப உங்களோட பேச்சும் ரொம்ப ரசிப்பேன் சார் நான். அண்ட் மாஸ்டர் சாந்தி மாஸ்டர்லாம் வந்து என்னோட பாட்டி, அம்மா வீட்டில் எல்லாரும் உட்காந்து இந்த மெட்டி ஒலி அண்ட் குத்து விளக்கா அதுக்கப்புறம் ஒரு சீரியல் வரும். அந்த இதில் நான் குழந்தையா இருக்கும்போது ரசித்த ஒரு மாஸ்டர் அவங்க இப்போ பார்த்த உடனே அவங்க தானே இவங்க அப்படின்ற ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் தான் அது. இல்லை வயசு ஏற்றிலாம் சொல்ல, அவங்க ஷி ஸ்டில் லுக்ஸ் யங். ஸோ ஐ ரியலி அட்மையர் யுவர் ஒர்க். அண்ட் அப்போ இருந்த இதில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இதெல்லாம் இல்லை. அந்த மாஸ்டராக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் அதெல்லாம் அந்த ஃபேஸ் எல்லாம் வந்து அந்த சினிமா வந்து ரொம்ப கஷ்டம். இப்போயாவது நம்மளுக்கு ஹெல்ப் இருக்குது, அந்த சோர்ஸ் இருக்குது, ஒரு மீடியம் இருக்குது. அப்போல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி வந்திருக்காங்க லைக் ராதிகா மாஸ்டர். ஸோ அது எப்போவுமே அவங்கள நான் அட்மையர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சிந்துஜா வந்து இந்துஜா இந்துஜா வந்து ஒரு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிமா உங்களுக்கு? இல்லை பிகில் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக நடித்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் டயலாக்ஸ் மறக்கிறேன், அவங்க எடுத்து கொடுக்குறாங்க மேம் அப்படின்னாங்க. ஓகே. பட் வி ஹேட் சூப்பர் ஃபன் ஆன் செட். ஸோ தேங்க்யூ. மைன் கோபி சார், அவர் வந்து மை ஃபேவரெட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா மாரிமுத்து சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சில பேரில் வந்து மைன் கோபி சார், மாரிமுத்து சார், அவங்கெல்லாம் எப்போவுமே சினிமாவில் நம்ம அதை சொல்லிக்கிட்டலாலும் பகிர்ந்துக்கலனாலும் நீங்கள்லாம் நல்லா வளரணும் அப்படின்ற ஒரு மனசு எப்போவுமே இருக்கும். அண்ட் எனக்கு ஊக்கம் நிறைய அவங்க சொல்லாமலே அந்த பக்கபலமாக இருப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு மனிதர். அந்த ஒரு விஷயத்துக்காகவே எனக்கு மைன் கோபி சாரை ரொம்ப பிடிக்கும். நல்ல கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணது. ஏதாவது டென்ஷனாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை கூல் அப்படின்ட்டு அழகாக அதை சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பராக பண்ணுவாங்க. கபாலிலையும் நடிச்சிருக்காங்க. அப்போத்துலேருந்தே நான் பார்ப்பேன். எவ்வளோ நல்ல மனிதராக இருக்கார். நல்ல விஷயங்களையும் சொல்லுவார். அவர் சொல்கிற சில விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் தீபக் வந்து மியூசிக் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சாங் போட்டு காமிச்ச உடனே இன்னும் தீபக் பண்ணாரா அப்படின்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கரெக்டாக 5 years முன்னாடி அவர் இவ்வளோண்டு தான் இருந்தார். 5 yearsக்கு அப்புறம் இப்படி வளர்ந்துட்டார். என் படத்துக்கே அவர் மியூசிக் டைரக்டர் பண்ணுறாருன்றது இட்ஸ் மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள். நிஜமாவே நாங்கள்லாம் எங்கள் முதல் படத்துலலாம் இந்த அளவுக்குலாம் நாங்கள் எதுவும் சரி உட்காருங்க ஏன் நான். ஸோ நிஜமாவே முதல் படத்துக்கு இது நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க தீபக். தேங்க்யூ. அண்ட் ஆல் த சிங்கர்ஸ் ஆல்சோ ரொம்ப அழகாக இருந்தாங்க. ருத்வீர் வந்து நாங்கள் ஃபஸ்ட் படத்தில் நாங்கள்லாம் வந்து அவ்வளோ ட்ரெயின்டாலாம் இல்லை. ஹீ வாஸ் ஆல்ரெடி ட்ரெயின்ட், சார்ட்டட், ஒரு மாதிரியான ஒரு சார்ட்டடான ஆக்டராக இருந்தார். இன்ஃபேக்ட் ஐ ஹவ் அவர் பண்ணும்போதே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐ ஆல்சோ கெப்ட் லேர்னிங். ஸோ இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். ஏன்னா தெரிஞ்சுது அவருக்கு நியூவன்சஸ்லாம் புரிஞ்சுது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் வந்து ஒரு நல்ல கருத்தை முன்வைக்குது. எனக்கு டெஃபினட்டாக இந்த பெண்கள் சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் இந்த ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு டெஃபினட்டாக இது வந்து ஒரு மிகப்பெரிய, எனக்காக இல்லைனாலும் ராதிகா மாஸ்டர் அவங்களோட விடாமுயற்சிக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாரும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நடிப்பிலும் படிப்பிலும் கெட்டிக்காரர் த ப்ரூஃப் படம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகும் ருத்வீர் வர்தன் அவர்களை பேச அழைக்கிறோம். இப்போ உதயகுமார் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஃபார் த பாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 4 years or 5 years நான் ட்ரை பண்ணிருக்கேன். 2018 வந்து லா டெல்லியில் முடிச்சு நான் சென்னைக்கு வந்திருந்தேன். அப்போது வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்டிங் தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஐ டன் அபவுட் 25 plays பண்ணியிருந்தேன் டெல்லியில், இங்கிலீஷ் ஹிந்தி பிளேஸ்னு. ஆனால் அங்கேருந்து இப்போ நான் சென்னைக்கு வரும்போது ஐ டோன்ட் ஹேவ் எனி கனெக்ஷன் இண்டஸ்ட்ரியில். எனக்கு யாருமே எதுவும் தெரியாது. அண்ட் ஐ வாண்டட் டு பி அன் ஆக்டர் சின்ன போல இருந்து. ஸோ ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள் வந்து I was about 4 or 5 years old.
இப்போ சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் போயிட்டு படம் பார்த்துட்டு இப்போ ஃபேமிலியோட வெளியே வரும்போது நான் சடனாக வந்து அந்த படத்தில் என்ன பார்த்தோம் அந்த மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அம்மா பல ஷாக் ஆகிடுவாங்க, ஏதோ ஆயிடுச்சு பையனுக்குன்னு. அப்புறமா சடனாக நார்மல் ஆகிட்டு நான் ரோட் கிராஸ் பண்ணி போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஆக்டிங் வந்து ஐ நெவர் சா இட் ஆஸ் சம்திங் ஒரு ஸ்டார் ஆகணும், ஒரு ஐ நெவர் தாட் ஆஃப் இட் as a glamour quotient. I always thought of it as an entertainment quotient. For example, இப்போ வந்து இப்போ ஆடியன்ஸஸ் தியேட்டர் வரும்போது for those 2 to 3 hours அவங்க ஃபோனை மறந்துடுவாங்க, அவங்க வேலை மறந்துடுவாங்க, அவங்க லைஃப்பை மறந்துடுவாங்க, அவங்க ப்ராப்ளம்ஸை மறந்துடுவாங்க. ஜஸ்ட் உங்கள் படத்தை பார்ப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் யூ ஆர் அ கிரியேட்டர் ஆஃப் தேர் வேர்ல்ட். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ எனக்கு வந்து தட் இஸ் வாட் ஐ திங்க் ராதிகா மேம் கேம் மீ தட் ஆப்ஷன். இப்போ சில டேரக்டர்ஸ் வந்து என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, இதுதான்ப்பா ரோல், நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இதுதான் டைலாக்ஸ் பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. ராதிகா மேம் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. அப்பா இதுதான்ப்பா சீன், ஐ நோ யூர் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட், நீயே யூ கம் அப் வித் யுவர் சீன், யூ கம் அப் வித் யுவர் டைலாக்ஸ், அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. விச் ஐ திங்க் ஃபார் மீ வாஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங். மேம் 1 மீட்டிங் வரீங்க மேம், உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கிறேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் ஸ்டார்டட் எவ்ரி ஷூட் எவ்ரி டே by I think taking ma'am's blessings. Because ma'am was like a guru. Testing. Okay? Check. Okay. So in the படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஐ திங்க் நான் மைம் கோபி சாரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது it was a 24-hour shoot. ஸோ அதில் when I went and இப்போ மைம் கோபி சார் வந்து அந்த டைமில் பிரேக் எடுத்திருந்தார். they were just changing the set. ஸோ அப்போ போய் அவர்கிட்ட பேசி மைம் கோபி சார்னா எனக்கு it was an acting legend. I really wanted to learn from அந்த ஆக்சுவலி அந்த சீனை நான் இல்லவே இல்லை. ஆனால் அவர் போய் பார்க்கணும், அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஐ கேன் லேர்ன் சம்திங்காக தான் I went and I saw him. ஸோ பிரேக்கில் வந்து சிரிச்சிட்டே இருந்தார், எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தார், செல்ஃபிஸ் எடுத்துட்டு இருந்தார், நார்மலாக இருந்தார். சீனை சொன்னாங்க, உடனே அந்த ஃப்ரெண்ட்லி ஃபேஸ் போயிட்டு அப்படியே வில்லன் மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருந்தார். எப்படி சார் இப்படி பண்ணீங்கன்னு அப்படியே ஐ couldn't believe it. Within an instant அப்படியே மாறிட்டார். I think that is the true talent of an actor. And to speak about Dhansika, I think her punctuality, her dedication to the craft was something that I learned so much of. இப்போ 7 o'clock ஷூட்னா அங்கே 6:30க்கு ஆல்ரெடி இருப்பாங்க, ரெடியாக இருப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் ஷீஸ் கோயிங் டு கம் தேர் அண்ட் கெட் ரெடி. ரெடியாக இருப்பாங்க அண்ட் ஷில் பி வெயிட்டிங் ஃபார் ஹர் சீன். அண்ட் இட் வாஸ் சம்திங் I think there was this one instance ஒரு ஷாட்டில் we finished the shot. Radhika ma'am said wonderful. DOP also said it was wonderful. But Dhansika came out of the room and said, "Illa madam, I can do one better." And I think as an actor, that is what matters. It's not how many shots. It's not an ego quotient, but to give the best performance and to make sure the audience sees what the director or the vision of the best ஆக்குறதுக்கு. I think that is what I've learned from this team. And there were so many instances. இப்போ இது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படமாக வந்து மேடம் என்னை பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி ஒரு ட்ரீட்டும் பண்ணவே இல்லை. And I think she treated me like her son, which was very, very heartwarming for me, because as somebody who I came first time into the industry, எனக்கு கொஞ்சம் awkward-ஆக இருந்தது, கொஞ்சம் ஷையாக இருந்தது, because they're all big stars. அவங்களோட நடிக்கணும்னா மேம் உடனே வந்து she took me to the side, she like, don't worry, நீ ரொம்ப நல்லா பண்ணுற, you just keep, நீ கலக்கிட்டே இருப்பான்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு வந்து it brought over I think ஒரு எனர்ஜி கொடுத்துருந்தது. At the same time நம்ம இந்த பாட்டை பார்க்குறீங்களா, ஜஸ்ட் ஒரு 2 weeks before the shoot of the song வந்து எனக்கு appendicitis surgery நடந்துருந்தது. So I was completely heartbroken. ஐயோ என்ன, because I had just put in a lot of effort, body வந்து இந்த மாதிரி in order to get my ஃபிட்டாக இருக்கிறதுக்கு. And after years of trying இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்துடுது. கரெக்டாக அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஐயோ, ஸோ மேம் கிட்ட ஃபோன் பண்ணி, மேம் ஐ டோன்ட் திங்க் இந்த சாங்கோட ஷூட் ஐ கேன் கம், சர்ஜரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டேன்னு சொன்னால், ஐயோ எப்படின்னாப்பா என்ன ஆச்சுன்னு சொன்னாங்க. பரவாயில்லப்பா, நீ டைம் எடுத்துக்கோ, எது இருந்தாலும் எல்லாருமே ஒரு டீமாக வெயிட் பண்ணுவோம், நீ டைம் எடுத்துகிட்டு ஹீல் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. 14th டே மேம் கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், மேம் நான் ரெடி சொன்னாங்க. ஷுவராப்பா நீ சர்ஜரி ஆகிருக்கு ஷுவரானா? மேம் நான் ரெடின்னேன். ஸோ அந்த சாங் ஷூட்டில் எல்லாமே வந்து மேம் ஒரு கஷ்டமாக இருக்காமல் இருக்கிறதுக்கு வந்து she had placed everything in place. Yeah, so actually I just to end this opportunity has been something, எனக்கு ஒரு ஸ்டேஜ்லேருந்து கேமரா வரதுக்கு, and in order to be in front of all these legends in the same stage, it is a true blessing for me. Thank you so much ma'am. Thank you so much Gomathi ma'am, and to Satya sir, அவர் இல்லைங்க, please convey my regards.
மாலை வணக்கம். ரொம்ப நேரம் பேச முடியாது, பயங்கர டயர்டாக இருக்குது. யோகி சேது சார், நீ பயங்கரமாக கலாச்சிருக்கீங்க போல் இன்றைக்கி. ஏன்னா இப்போ இங்கே வீடியோ எடுத்து அதுக்குள்ளேயும் எடிட் பண்ணி போயிட்டு திரும்பி என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிட்டான். அது டைட்டில் போட்டிருக்காங்க, யோகி சேது மிஷ்கினை பங்கமாக கலாய்த்த யோகி சேது. தேங்க்யூ சார். அவர் கிளாப் பண்ணிங்க. அவங்க சேனல் பேர்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, பரவாயில்ல. ராதிகா நான் வாடி பொடின்னு தான் கூப்பிடுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என் ஃப்ரெண்ட் அவள், என்னுடைய தோழி, என்னுடைய தங்கை, அவள் எல்லாமே அவள் ஆக்சுவலாக. அதனால் வந்து வாடி பொடின்னு தான் கூப்பிடுவேன், கோச்சிக்காதீங்க. ரொம்ப மேடை நாகரிகம்லாம் எனக்கு தெரியாது எனக்கு. ஏன்னா பங்கம்மா கலாச்சம் பிறகு அப்போ நான் அதை கலைக்கணும்ல. ஓகே, நான் ராதிகா மாஸ்டர் அவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒரே ஜெனரேஷன் ஆக்சுவலி. நான் அப்படி சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஒரு 30 இயர்ஸ் முன்னால் நாங்கள்லாம் வந்து ஒரு வேறு நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தோம் சினிமாவில் ஆக்சுவலாக. அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்போ ராதிகா வந்து அசிஸ்டன்ட் டான்ஸரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ நான் சொன்னேன், ஃபஸ்ட் படம் எடுத்த உடனே வாடி என் கூட வந்து நீ தான் கோரியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் தெரியாது. ஏன்னா ராதிகா வச்சு பண்ணால் என் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன். அவள் சொன்னால் பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன் சார், அப்புறம் என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக என்னடி இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் 2வது படம் எடுத்தேன். ஃபஸ்ட் படம் ஓடிடுச்சு. அப்புறம் 2வது படம் எடுத்தோடனே 2வது படத்துக்கு ஒரு குத்துப்பாட்டு பண்ணியிருந்தேன். ராதிகா நீ தான் பண்ணுவா அப்படின்னு. சார் திரும்பி என் வாழ்க்கையை கெடுத்துறாங்க சார், ஒழுங்காக போய்க்கிருக்கு, நல்ல சம்பளம் வருது, பேட்டாக வருது, என்னை கெடுக்காதீங்க அப்படின்னா. சரி விட்டுட்டேன். 3வது படம் கூப்பிட்டேன். 3வது படத்தில் ஒரு கூத்துப்பாட்டு இருக்குது வாடி அப்படின்னா, வரமாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ராதிகா ஆஃபீஸ் வந்து, சார் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் வாங்க அப்படின்ட்டேன். அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பேன். எப்படின்னா, ஒரு சினிமாவில் ஒரு துறையை முழுக்க கற்றுட்டு முழுக்க தேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் இனிமேல் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டேன். நான் வந்து இனிமேல் சுயமாக நான் செய்யும் தொழிலில் நான் ஒரு மாஸ்டர் ஆகிட்டேன். நான் மாஸ்டர் ஆகி இனிமேல் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேன், மாஸ்டராக தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்டேன். ஆக்சுவலாக அடுத்த படத்துக்கு அவன் தான் பண்ணான். ஆக்சுவலாக அவள் பண்ண முதல் பாட்டு நாட்டில் நம்ம வீட்டில் அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணான். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 35 வருஷம் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கவங்க ஒரு 4-5 பேர் இருப்போம் எங்கள் லைஃப்பில். அதில் ராதிகாவும் ஒருத்தி. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 நடிகர்களை நான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன். நான் இதுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும், ஒரு 2000 பேர் இருப்பாங்க. டெக்னீஷியனை வந்து ஒரு 100-150 டெக்னீஷியன் அறிமுகப்படுத்தியிருப்பேன். நிறைய நான் ஒரே ஒரு டெக்னீஷியன் தான் என்னுடைய பர்த்டேக்கு முதல் காலாவை தான் பண்ணுவான். ஆக்சுவலாக அவளுடைய எந்த வீட்டு முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு தான் முதல்ல சொல்லுவாள். இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன். ராதிகா, இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன். நான் அதனால தான் நீ சொன்ன உடனே நான் எடிட் பண்ணிக்கிறேன், ரொம்ப சீரியஸாக எடிட் பண்ணிக்கிறேன். உடனே ஓடி வந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு படம் எடுத்திருக்கேன், எனக்கு பெரிய ஷாக். என்று சொன்னால் நான் படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன். என்னடி சொன்னேன் இல்லை படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன். என்னடி டான்ஸ் தானே பண்ணியிருந்தேன், என்னடி டேரக்ட் பண்ணேன் அப்படின்னா. இல்லை சார் தாங்க முடியல, அதெல்லாம் டேரக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா. அது இப்போ இந்தியாவில் இப்போ எல்லாருக்கும் எப்படின்னு கேட்டால் வந்து எல்லாருமே டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு உத்வேகம் வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரியல. மேபி வி ஆர் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ் டு தி மூவிஸில் டேரக்ட் பண்ணால் மட்டும்தான் வி திங்க் தட் வி அச்சீவ் ஒன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரில. நான் சொன்னேன், என்னடி கஷ்டமாச்சடி எப்படி பண்ணேன். இல்லை சார் நான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா வந்து இன்னொருத்தர் மணியை வாங்கி பண்ணாமல் நானே இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறேன் சார் அப்படின்னு. அப்புறம் பேரெல்லாம் சொன்னான். நான் பார்த்தேன், ஓகேடி நீ பாரு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரைலரில் ஒரு டயலாக் வரும். ஆக்சுவலி நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்பேன். இல்லை நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. அது வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலி ஜெயித்தல் அப்படின்றது வந்து ஜெயிச்சுட்டா ஒரு நிலையில் போய் நின்றுவோம். பட் போராடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம வந்து வின் பண்ணிகிட்டே இருப்போம். ஆக்சுவலி தட் இஸ் அ சீக்ரெட். ஆக்சுவலி அதுக்காக அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும் ராதிகா. அப்புறம் ஒரு படம் வந்து அது ஓடும் ஓடாது அப்படின்றதுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ நிறைய பேர் பேசினாங்க இந்த படம் வெற்றி அடையும் அப்படிலாம் கிடையாது. ஒரு போன படம் நான் சந்தோஷ் வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி தான் போனோம் பிசாசு 2. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னுடைய ஹீரோயின் கொடுத்துருந்தா, ஆண்ட்ரியா கொடுத்துருந்தா. ஆனால் அந்த படம் இன்னும் வரல ஆக்சுவலாக. ஸோ சினிமா அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் வாட் வி திங்க். ஆனால் நம்ம ஆஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பண்ணுவோம், சினிமாவில் சிறப்பாக இயங்கிக்கிட்டே இருப்போம், ஆஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சினிமா அப்படின்றது ஒரு 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 10 வருஷம் இருந்தால் பெரிய சாதனை, 20 வருஷம் இருந்தால் அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் பீப்புள்.
ஒரு 30-40 இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க they are all genius actually. We are all sitting in front of genius. லைக் சேது எடுத்துக்கங்க, ஒரு பெரிய ஜீனியஸ். நான் அவர் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம், கதை சொல்லுவேன், ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி போயிடும். இந்த படத்தில் நான் சொல்லிட்டேன் சார், நீங்கள் ஒன்றுமே பேசக்கூடாது, இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இன்னும் the experience which I had, which I gone through, வைஸ் ஓல்டு மேன் சொல்லுவாங்க ஆக்சுவலி. நான் கமல் சாரோட ரொம்ப கூட இருந்ததில்ல, 40 நாள் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 80 நாள் வந்து யோகி சேது சாரோட இருந்திருக்கேன் ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொன்னார் ஆக்சுவலாக. ஒவ்வொரு ஷார்ட்டு முடிஞ்ச பிறகு அவர் அதை பற்றி கமெண்ட் பண்ணுவார் ஆக்சுவலி. இப்போ அவர் பேசும்போது பார்த்துருப்பீங்க வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருந்திருக்கும் பாருங்கள். அவர் வந்து சினிமாவை there are very very few great people in cinema, they live for cinema and cinema lives because of them. அதில் one of the person is cinema lives because of them. அதுக்கப்புறம் இன்னொரு லெஜெண்டுக்கிட்ட ஒர்க் பண்ணேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். நாசர் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். நாசர் சார் ஒர்க் பண்ணிட்டு என்னென்னா, நாசர் சார் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃபைட் போடணும் ஆக்சுவலி. அவர்னால ரொம்ப என்னெல்லாம் ஃபைட் பண்ண முடியாது, இல்லை நீங்கள் வாங்க நான் ஃபைட் போட வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபைட் எடிட் பண்ணேன் ஆக்சுவலாக. எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு அவர் வந்து. எனக்கு தெரிஞ்சு நாசர் வாழ்ந்த காலங்களில் நாம் வாழ்கிறோம் அப்படின்றது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து. இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து, இந்த மாலை இந்த 3.5 மணி நேரம் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். 6 மணிக்கு வரச்சோன்னா, இந்த ராஸ்கல் 6 மணிக்கு வரச்சோன்னா, 6 மணிக்கு வந்தால் ஓடிருப்பேன் ஆக்சுவலாக. 7 மணிக்கு வந்து இவ்வளோ நேரம் போய்கிட்டே இருக்கு ஆக்சுவலி. ஆனாலும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, பசிக்குது, பின்னாடி நிறைய பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் எதுக்குன்னா, சினிமா வந்து ஒரு மனுஷி அல்லது ஒரு மனிதனுடைய சாதனையின் நம்ம பின்னால் வந்து நம்ம பாராட்டி கைத்தட்டுறதுக்காக தான். அது மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்காக நீங்கள் கைத்தட்டிக்கணும் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு, இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. ட்ரைலர்லாம் பார்த்தேன். நான் ரொம்ப பெரிய கமெண்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் எப்பயுமே ரொம்ப ப்ராக்மேட்டிஸ்ட். நான் வந்து படம் வந்து ஆடியன்ஸு ஃபஸ்ட்டு டே பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொன்ன பிறகு பத்திரிக்கையாளர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு சொல்லாமல் இருந்தால் ஒரு நல்ல படம்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக. நீ எடுத்துகிட்டு உன் வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க பார்த்துப்பாங்க. இந்த பத்திரிக்கைக்காண்ட என்ன கேட்குறேன்னா, ராதிகா 36 மார்க் வாங்கியிருந்தான்னா அவளுக்கு 50 மார்க் போடுங்க, 30 மார்க் வாங்கியிருந்தா 40 மார்க் போடுங்க. ஏன்னா முதல் குழந்தையை நீங்கள் முத்தம் கொடுத்து தாளாட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும். குறைகள் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா சினிமான்றது வந்து ஃபிலிம் மேக்கிங் வந்து இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி டு ஹேண்டில். இட்ஸ் நாட் எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் காஃபி ஆர் கப் ஆஃப் டீ ஆர் கப் ஆஃப் கேக். ரொம்ப கஷ்டமானது. ஆஸ்பிரேஷன் எல்லாருக்குமே இருக்குது. நான் வந்து இப்போ இந்த படம் தான் ட்ரெயின்னு ஒரு படம் எடுக்கிறேன். அந்த படம் எடுத்து நான் வந்து ட்ரெயினை போய் ஸ்டடி பண்ணிட்டு வரும்போது ஒரு ட்ரெயின் வந்து எனக்கு ஒரு பெரிய யமன் மாதிரி தெரிஞ்சுது. எப்படின்னா 24 இன்ச்சு தான் ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினுக்குள்ளே இப்படி போகும்போது 2 கை இடிக்கும், நம்ம இப்படி தான் போக முடியும். அப்போ உடனே ஆர்ட் டைரக்டர் சொன்னார் வந்து, சார் ஒரு 4 இன்ச்சு பெருசாக பண்ணிக்கலாம் சார். இல்லை சார் வேணாம் சார், எனக்கு வந்து எவ்வளவு நீங்கள் ரெசிஸ்டன்ஸும் கான்ஃப்ளிக்ட்டும் கொடுக்குறீங்களோ அதில் தான் என் ஃபார்ம் வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு சினிமா இப்போ நம்ப மாட்டேங்க, அதுக்குள்ளே போனோன்னா ஒரு அதுக்குள்ளே ஒரு கேமராவை எப்படி கொண்டு போகிறோன்னா, ஒரு பெரிய கேமரா வைக்க முடியல. அதுக்காக ஒரு 20 கேமரா டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் வி ஹவ் யூஸ்ட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேமரா. தட் கேமரா இட் செல்ஃப் டாட் மீ ஹவு டு கம்போஸ் அ ஷாட். அந்த கேமரா எனக்கு சொல்லிக் கொடுக்குது. அந்த கேமரா ஸ்டெடிகேம் இல்லை, ஒன்று ஸ்டெடிகேம் இல்லைன்னா அந்த கேமரா சொல்லி ஸ்டெடிகேம் இல்லை நீ மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து, எங்கே கேமரா வைக்க முடியாதோ அங்கே வை அப்படின்னு சொல்லுது. ஸோ சினிமா ஒவ்வொரு படமும் ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த படம் அடுத்த படத்துக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்காது. அதனால தான் சினிமா கிரேட்டாக இருக்குது. ஒரு சினிமா போன படம் என் படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த வெற்றி என்னுடைய அடுத்த படத்துக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. அந்த வெற்றியில் கிடைக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். தோல்வியில் எனக்கு ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும், இந்த படம் எப்படியாவது வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு. ஸோ நோ வே மை பாஸ்ட் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் கனெக்ட்ஸ் டு மை ப்ரெசன்ட் ஃபிலிம். ப்ரெசன்ட் ஃபிலிம் போன படம் 100 படங்கு ஒர்க் பண்ணியிருந்தேன், இதில் வந்து 200 மடங்கு ஒர்க் பண்ணோம். அப்படி தான் சினிமா ஆக்சுவலாக. இது வந்திருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே சொன்னாங்க பெண்கள் தெர் இஸ் நோ ஜெண்டர் நவ், ஆல் ஆர் ஆக்டர்ஸ் நவ். ஜெண்டரே கிடையாது. இன்னும் 25 வருஷத்தில் ஆம்பளையும் புள்ள பெற்றுப்பான். அதுக்கெல்லாம் ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. என்ன ஒன்று 10 மாதம் சுமப்பானா தான் பிரச்சனை. ஸோ தெர் இஸ் நோ ஜெண்டர் ஹியர். ஜெண்டர் இல்லாமல் போய்விடும். நாம் 2025 நோக்கி இன்னும் ஒரு பாதி வந்துட்டோம் ஆக்சுவலாக. ஜெண்டர் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து பெண் பண்ணிட்டோமா அதனால எல்லாம் அப்போலாம் பண்ணேன். இப்போ ஒரு ஆம்பளை தான், பொம்பளைன்னு சொல்லுவோமா அவளை, இவ ஒரு ஆம்பளை தான் ஆக்சுவலி. எங்கள் வீட்டு ஆம்பளை தான் ஆக்சுவலாக. அவருடைய கணவர் என் நெஞ்சத்துக்கு ரொம்ப இனிமையானவர், வயலின் வாசிக்கிறவர்,
வாழ்க்கையில் வயலின் வாசிக்கிறேன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். உனக்கு வயஃப் என்னப்பா ஆகணும்? நான் வயலின் வாசிக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லுவோமா? அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு கிளாப் அடிங்க. அது எங்கே வயலின் வாசிக்கணும்? இளையராஜா கிட்ட வயலின் வாசிக்கணும். இந்த படத்தில் கேட்டார், இந்த படத்தில் என்ன சார் என்னை கூப்பிடவே இல்லையே நீங்கள் வந்து அப்படின்னு. ஐயோ நான் ஆமாங்க, நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். ஏதோ குரூப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. சினிமாவில் எல்லாத்துலையும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 5 வயலினிஸ்ட் கூப்பிட்டா கூட அதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. எப்பா நீ என்னை பார்த்து மரியாதை இல்லாமல் பார்த்தப்பா, அதனால் கூப்பிட்டு அவனு கூப்பிடுமா. நான் சொன்னேன் அடுத்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு. அவருக்கு அவர் பெரிய அவர் வந்து இந்த மனுஷி, இந்த பெண், இந்த டைரக்டர் வர்றதுக்கு காரணம் அவருடைய பொறுமை. அவர் பின்னாலேருந்து என் மனைவி பெரிய டைரக்டர் ஆகணும்னு பார்க்குற ஒரு கனவு தான். அந்த கனவுக்காக நம்ம கிளாப் அடிப்போம். அப்புறம் பாட்டு கேட்டேன், நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஓகே. ஏன்னா ஃபஸ்ட் படம் அது. ஆக்சுவலாக காலையில் சாப்பிட்றதுக்கு முந்தி 3 வாட்டி, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முந்தி 3 வாட்டி, நைட்டு தூங்க போகிறதுக்கு முந்தி 3 வாட்டி இளையராஜா பாட்டு கேட்கு, மியூசிக் வந்துடும். ஏன்னா அவனுடைய ஃப்ரேஸ் அந்த 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 ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும். செந்தூரப்பூவே போச்சு, முடிஞ்சிச்சு, ஃப்ளாப்பு. அப்படியே எல்லாரையும் ஃப்ளாப் ஆக்கிட்டாரு. இளங்காத்து வீசுதே 3 நோட்டு தான், 4 நோட்டு 5 நோட்டு முடிஞ்சிச்சு. அது திரும்பி கேள். ஆக்சுவலாக அதான் சாப்பிட்றதுக்கு முந்தி சாப்பிட்டா பிறகு கேள். ஆக்சுவலாக தெர் ஷுட் பி அ ஹியூமிலிட்டி. அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ். ஆக்சுவலி அவரை பற்றி ஒரு பயோபிக் வருது. நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். தனுஷ் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அவர் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு ராஜாவாக வேடம் போடுறதுக்கு. ஆக்சுவலி ராஜாவாக யாருமே வேடம் போட முடியாது. ராஜாவாக வேடம் போடுறதுக்கு தனுஷ் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையின் மிக முக்கியமான உன்னதமான டைம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி வில் ஸ்கோர், ஹி வில் டூ த ஜஸ்டிஸ். அந்த பையன் டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன். அந்த படம் பெரிய வெற்றி படமாக வரணும்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ராஜா சாருடைய நிறைய பயோபிக்ஸை நம்ம கண்டினியூஸாக தொடரலாம். ஏன்னா இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைம். வேற என்ன பேசுறது? விஜய் சேது சார், யோகி சேது சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் நட்பு ரொம்ப சந்தோஷம். என் படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த படம் ஓடும் சார், நல்லா பெருசாக ஓடும். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு பெரிய காரணமாக இருப்பீங்க. அப்புறம் நடுவில் கொஞ்சம் காசிப் பேசிக்கிறேன். விஜய் சேதுபதி பற்றி பேசுகிறேன். ஆக்சுவலி ஷாருக் கான் வச்சு படம் பண்ணுறீங்களா, விஜய் சேதுபதி வச்சு படம் பண்ணுறீங்களா? நான் விஜய் சேதுபதி வச்சு தான் படம் பண்ணுவேன். அந்தளவு ஒரு மகா கலைஞன், ஒரு எக்ஸ்ட்ராடினரி கலைஞன். எனக்கு கிடைச்ச ஒரு குழந்தை, ஒரு நண்பன். இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கான். என் படத்தை வந்து அப்படியே தோளில் தூக்கிட்டு போயிருக்கான். ஆக்சுவலாக அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் தானு சார் டெய்லி காலையில் என்னை வீட்டில் வந்து பார்க்குறாரு. நான் எந்திரிச்ச உடனே வந்து பார்க்குறாரு. பார்த்து என்னப்பா பண்ணுறேன், உனக்கு எதாவது வேணுமா, உனக்கு எதாவது பண்ணி கொடுக்கணுமான்றேன். நான் முதல் தடவையாக ஒரு ப்ரொடியூசர் காலை தொட்டு டெய்லி கும்பிட்றேன். அது தானுடைய காலாக தாங்க இருக்கும். அந்த படம் ரொம்ப நல்லா வருது, பார்க்கலாம். நீங்கள் வந்து படம் பார்த்த மாதிரி தான் சொல்லணும். நான் உடனே நல்லா ஓடுன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் வி ஆல் டன் அன் எக்ஸ்ட்ராடினரி. யுகி சேது சார் அவர் முடியே நடிச்சிருக்கு. ஒரு ஷாட்டில் வந்து ஃபேனை வச்சு நான் அவர் என்ன பண்ணுறேன், ரொம்ப நேரம் ஷாட் சார் நில்லுங்க சார், எப்படி திரும்ப அப்படி சொல்லிட்டு அவர் திரும்ப வச்சேன். அவர் நடிச்சிருக்காரு. அவருக்கப்புறம் அவருக்கு மேலே முடியும் நடிச்சிருக்கு. ஸோ த பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஹஸ் எவால்வ்ட் இன் தென். அப்புறம் ரொம்ப நன்றி. என்னை பற்றி மேடையில் ஸ்நேகன் சார் இவங்கெல்லாம் ரொம்ப ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் கோயிங் டு ரீபே டு தம் தெரியல. இவ்வளவு அன்பு என் மேலே வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாமின்னு சொல்கிற இந்த சினிமா தான். ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் சாமி தான் அந்த சினிமா. எல்லாருமே சினிமாக்காரனை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவாங்க. அதாவது வாடகை வீடு கேட்டால் சினிமாக்காரனை கொடுக்கவே மாட்டாங்க. ஐயா, ஒரு சினிமாக்காரன் உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு சிவனையும் பார்வதியும் கூட்டி வச்சுருக்க மாதிரியா, ஒரு சாமியை வச்சுருக்க மாதிரி. ஏன்னா எல்லாருமே நம்ம வாழ்கிறதுக்காக தான் வந்து இருப்போம். ஆனால் சினிமாக்காரன் மட்டும் அடுத்தவங்க சிரிக்கணும், அடுத்தவங்க சந்தோஷப்படணும், தன்னை ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி எரிச்சுப்பான். ஆக்சுவலாக அதனால தான் இவ்வளோ பேர் இந்த பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கணும். நீங்கள் நிறைய பேர் தியேட்டருக்கு போகிறதே கிடையாது. அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னே தெரியல. என்ன ப்ராப்ளம் ஆச்சு? வீட்டில் என்ன ரொம்ப நேரம் புருஷனோட உட்கார போகிறீங்களா, இல்லை ரொம்ப நேரம் பொண்டாட்டியே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்களா? ரொம்ப போர் அடிக்கலையா உங்களுக்கு? வாங்க, அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஸ்பேஸு, அதில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் நடிக்கிறாங்க. ஒரு 1000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் காசிப்புக்குள்ளே மாட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா சொன்னால் காசிப்பு எல்லாம் யூடியூப்பில் எல்லாம் முன்னால் கேமரா வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தட் இஸ் நாட் அ மூவிங் சப்ஜெக்ட். தட் இஸ் நாட் அ மூவிங் ஆப்ஜெக்ட். சினிமா 24 கிரேட் ட்ரூத்ஸ் பெர் ஹவர். ஆக்சுவலி கிரேட் ட்ரூத், 24 பொய்கள் 24 உண்மைகள் கலந்த ஒரு வினாடிக்கு. ஆக்சுவலாக சினிமா பார்க்குறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் சினிமாவை அது ஒரு கடமையாக எடுத்துக்கணும்.
சினிமான்றது வந்து மொழி. மொழி பேசாமல் இந்த வாயும் இந்த நாக்கும் எதுக்கு? சினிமான்றது நாக்கிலேருந்து வர்றது மட்டும் கிடையாது. சினிமாலேருந்து தலையிலேருந்து வருது. சினிமாலேருந்து இளையராஜாவுடைய விரல்கள்லேருந்து வருது. சினிமா வந்து பி.சி. ஸ்ரீராமனுடைய கருப்பு கண்ணாடியிலேருந்து வருது. சினிமா வந்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸுடைய எடிட்டிங்லேருந்து வருது. ஒரு 24 கிராஃப்ட்ஸை ஒரே டைமில் பார்க்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ரெக்ரியேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரேட் மியூசியம்ஸ் இருக்குது. இப்போ பிகாசோ போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆதிமூலத்துக்கோ மருதுக்கோ ஒரு 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 எக்ஸிபிஷன் கிடையாது. இங்கே ஒரு கேலரி கிடையாது. இங்கே வந்து கான்செர்ட்ஸ் கிடையாது. அங்கே ஒரு கான்செர்ட்ஸ் இருக்குது. ஏதாவது ஷூபைடுடைய கான்செர்ட்டோ, ஷாப்பானோ, பீத்தாவோனோ, பாக்கோ ஏதாவது ஒரு கான்செர்ட்ஸ் இருக்கும். வெளிநாடுகள் இங்கே கிடையாது. இங்கே எல்லாத்தையும் சேர்த்து சினிமா ஒன்று தான் இருக்குது. எல்லா பீத்தாவோன், ஷூபர்ட்டு, ரஹ்மானினோவ், ஷஸ்டகோவிச் எல்லாத்தையும் இளையராஜா தலைக்கில் வச்சுருக்காரு. எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸு, எல்லா பெஸ்ட்டு விஷுவலையும் பி.சி. ஸ்ரீராம் ஸ்கூலில் வந்த அந்த 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 சினிமாட்டோகிராஃபர்ஸ் தலையில் வச்சுருக்காங்க. எல்லாருமே மிகச்சிறந்த டேரக்டர்ஸ். வெற்றிமாறன் வந்து நான் 3 நாளுக்கு முந்தைய பேசினேன். இது ஒரு முக்கியமான இதுவாக நான் பதிவு பண்ணணும்னு வச்சுக்கிறேன். நான் வந்து கேட்டேன், வெற்றி என்ன பண்ணுறீங்க வெற்றி, சரியாக தூங்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன். வெற்றி நானும் ஒன்றா வேலை செஞ்சோம், கதிர்ட்டு ஒன்றா வேலை செஞ்சேன். என்னுடைய நண்பன், நல்லா படிக்கிற நண்பன். அப்போ நான் சொன்னேன், எப்படி இருக்குது வாடிவாசல் எப்படி வரணுன்னே, ராஜா நல்ல வேலை பேசுகிறீங்க இந்தங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவல்லேருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதியை எனக்கு சொன்னான். நண்பர்களே, இந்தியாவில் படைக்க போகிற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் அதை பார்ப்பேன். அந்த வாடிவாசல் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் வந்து சூர்யா. ஆனால் வாடிவாசலுக்கு அப்புறம் இஸ் கோயிங் டு பிகம் அ லெஜெண்ட் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றிமாறன் சொன்னான். நான் ஏன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, சினிமா அவ்வளோ அலாதியானது. ஒரு சினிமாவை போய் தேர்ந்தெடுத்து பாருங்கள். சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி படங்களில் போயிட்டு நம்ம பார்க்க வேணுன்ற ஒன்று பார்க்குங்க. சினிமா நீங்கள் போடும் தானம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தானத்தை நிப்பற்றாதீங்க. நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க. வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும்? வெங்காயம் வெட்டிக்கிட்டே படம் பார்ப்பீங்களா? இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை? இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா? சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு காரில் போயிட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாதலெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு புருஷன்ட்ட பக்கத்தில் எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்று போடுவான் ஒருத்தன். அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான். நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசலை, எல்லா சினிமாவுக்கும் பேசுகிறேன். சினிமா பார்க்குறதே நீங்கள் மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் வீட்டில் போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கோவிலுக்கெலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோவில் போனால் பாவம் பண்ணுறவங்க தான் வேணா. கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன், சார் நான் அடுத்த பாவம் பண்ண போகிறேன், கொஞ்சம் மன்னிச்சுங்க, பாவம் பண்ணிவிட்டேன் அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். சினிமாவில் அப்படி கிடையாது. போய் சிரிக்க போகிறீங்க, அலாதியை ரசிக்க போகிறீங்க, அழ போகிறீங்க. டியர் டெக்ஸ் ப்ராக்டிஸ் யாராவது பண்ணுறீங்களா? நீங்கள் எக்ஸசைஸே பண்ணுறதில்ல, வெறும் தம்பிள்ஸ் மட்டும் அடிச்சுக்கிருக்கோம். நம்ம டியர் டெக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், சிரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், மனம் விட்டு சிரிக்கணும். 1000 பேர் வந்து உட்காந்துருப்பான், பக்கத்தில் யாருனே தெரியாது, அவனை பார்த்து சிரிப்பீங்க, அவன் விசில் அடிப்பான், நீங்கள் விசில் அடிச்சு அவனை கட்டி பிடிப்பீங்க. சினிமா ஒரு பெரிய கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். சினிமா ஒரு பெரும் கடலில் பயணப்படுற ஒரு பெரிய கப்பலில், நம்ம எல்லாம் ஒரு டைட்டானிக் மாதிரி கப்பலில் போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அது மூழ்குனா கூட பரவாயில்ல. மூழ்குனா தான் ஜாக் கிடைப்பான், மூழ்குனா தான் ரோஸ் கிடைப்பான். அதுவும் சினிமா தான். நம்ம காலையிலேருந்து எப்படி, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சினிமா டைரக்டர் இஸ் நாட் ஜஸ்ட் அ டைரக்டர், இஸ் ஆல்சோ சோஷியல் சயின்டிஸ்ட். நான் ஒரு படத்தை என் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்ல முடியாது, நீங்கள் என்ன படம் தான் நான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சொல்கிறேன், டேய் நீ போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிப்ளே அப்படின்னு ஒரு சீரிஸ் வருது, அதை பாடுறா, உனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும், நீ அந்த ஃபிலிம் மேக்கிங் பண்ணுண்டா. 1955 வந்த படம் டேலண்டட் மிஸ்டர் ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிஷியா ஹைஸ்மித் எழுதின ஒரு நாவலுடைய 1955 வந்த படத்தை இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்க. சினிமாவுக்கு வர்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்ற ஆசைப்படுறவங்க ஷார்ட் டிவிஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் போய் பாருங்கள், ரிப்ளே அப்படின்ற ஒரு சீரீஸ். அந்த படம் வந்து ஒரு கெட்டவனை பற்றி, அது 8 எபிசோட் எடுத்துருக்காங்க. கெட்டவனை பற்றி, கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்கான், அவன் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு,
கடைசியில் எப்படி முடியுதுன்னு பாருங்கள். வாழ்க்கையினுடைய ஐரணியை அதில் பார்க்கலாம். அதோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்மாக நான் பார்க்குறேன். இப்போ நான் பார்த்த எக்ஸ்ட்ராடனரி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து மஞ்சுமால் பிரதர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஓடுறதுக்கு, மஞ்சுமால் பாய்ஸ் இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு ஆபத்து, அந்த மனிதனை சுற்றி இருக்க நண்பர்கள், அந்த மனிதர்களை விட்டு கொடுக்கல, அந்த குழந்தைகள், அந்த நட்பு. அதிகமாக கான்ஃப்ளிக்ட் இருக்கிற இடத்துல தான் சினிமான்ற ஃபார்ம் உருவாகுது. அதனால தான் மஞ்சுமா பாய்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட். ஆக்சுவலி நான் வர்ற இளைஞர்களுக்காக தான் சொல்லுவேன். இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம், இப்போ என்ன படம் ஓடும், எது படம் ஓடும். ஒரு சினிமா அப்படின்றது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாயை போல வலி இருக்கத்தான் செய்யும். அதை சுமக்கணும். ஸோ வர்ற ஜெனரேஷன்ஸ் எப்பொழுதுமே சினிமா பார்த்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீ உண்மையாக கதை சொல். உண்மையாக கதை சொல்லணும்னா என்ன? உண்மையாக சினிமா கற்றுக்க. நிறைய பேர் சார் நான் சின்ன வயசுலேருந்து படம் பார்ப்பேன். அது வந்து ஒரு காரணம் இல்லை சினிமா பண்ணுறதுக்கு. நீ சின்ன வயசுலேருந்து எல்லாருமே, எங்கள் அப்பா பார்க்குறாரு, எங்கள் தாத்தா பார்க்குறாரு, எங்கள் பாட்டி பார்க்குறாரு, எல்லாருமே பார்க்குறோம். பார்க்காதவங்க இல்லை. ஆனால் சினிமாவை செய்ய வருபவன் ஒரு 1000 பேர் தியேட்டருக்குள்ள வரான் அப்படின்னா, 1000 பேர் அண்ணாந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 1000 பேரோட அறிவாளியாக அந்த 2.5 மணி நேரத்தில் இருக்கணும் அந்த டேரக்டர். அது ரொம்ப முக்கியம். அப்போ 1000 பேர் அண்ணாந்து பார்க்கறதுக்கு அந்த படத்தில் வந்து இதுவரை நான் பார்க்காத காட்சி, இதுவரை நான் கேட்காத கதை, இதுவரை நான் யோசிக்காத விஷயங்களை சினிமாவில் சொல்லணும்னு கேட்குறான். அதனால தான் 150 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ சினிமா வாஸ் மோஸ்ட் சேலஞ்சபிள் திங். நான் சினிமாவில் தான் சொன்னேன். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாக்குள்ளே வரான், ஒருத்தன் டான்ஸராக சினிமாக்குள்ளே வரான், ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தன் சினிமாக்குள்ளே வரான் அப்படின்னு சொன்னால் அவன் ஏற்கனவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் ரொம்ப ஈஸியாக போயிட்டு நான் வந்து அந்த வேலை செஞ்சுக்கிறேன், இந்த வேலை செஞ்சுக்கிறேன், ஈஸியாக போயிட்டு காலையில் 5 மணிலேருந்து நான் காலையில் 8 மணிலேருந்து நான் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒரு வேலை பண்ணேன்னு சொல்ல. நான் எரிந்து போகும் வரை, இறந்து போகும் வரை நான் சினிமாவில் எதை படைக்கணும்னு ஆசைப்பட்றேன். சினிமா மட்டும்தான் படைத்தலுக்கு உரியது. அதனால தான் சினிமாக்காரன் கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ சினிமாவை பார்ப்பவர்களும் ஒரு பெரிய கடமை இருக்குது. ஸோ சினிமாவில் நீங்கள் பார்க்க வரீங்க. நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக, சிவன்னா யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு சிவன்னா நம்ம சிவாஜி மட்டும்தான் சிவன்னு தெரியும். திருவிளையாடலில் நம்ம சிவனை எப்போ பார்ப்போமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் நம்ம சிவாஜியை நம்ம திருவிளையாடலில் பார்த்துருக்கோம். அம்மா அப்படின்னா அந்த காலத்தில் கண்ணாம்பான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கள தவிர அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் சவுக்கர் அவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம். ஸோ சினிமா பார்த்தல் அப்படின்றது வந்து அதை சொல்லுவாங்க, ஒரு என்டர்டெயினுக்காக போகிறோம் இல்லை. இட் நாட் ஒன்லி என்டர்டெயின்ஸ், இட் எலிவேட்ஸ் யூ. ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நானும் அந்த இயக்குனரும், நானும் அந்த மகா கலைஞர்களும் கைகோர்த்து நடக்கிறோம். இந்த படம் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படம் ஓடணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் 36 மார்க்கை 50 போடுங்க, 30 மார்க்கை 40 போடுங்க. இந்த குழந்தைக்கு வழி விடுங்க. இவ வந்து டான்ஸ் மட்டும் நான் பண்ணி நான் சாகணும்னு ஆசைப்படல, நான் டைரக்டும் பண்ணிட்டு நான் சாவேன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம கை தட்டுவோம், அதுக்கு நம்ம கூட இருப்போம். இங்கே வந்தவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தனித்தனியாக பேசலை, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ.